Good morning, everyone. Thank you so much for joining the session. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஓகே லீட் ஜென்ரேஷன் எப்படி நம்ம லீட்ஸை ஃபேஸ்புக்கில் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த செஷன் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் ஈவெண்ட். பிரபா வெல்கம், ராஜராஜன் வெல்கம், பிளாக் பாக்ஸ் வெல்கம், தனஞ்சயன் ஃபேஷன்ஸ் வெல்கம், ஜெகதீஷன் வெல்கம், சுரேஷ் வெல்கம், உலகநாதன் வெல்கம், கிரீன் ஃபோக்கஸ் வெல்கம், சாரதி வெல்கம், பிரேமலதா வெல்கம், திருநாவுக்கரசு வெல்கம், and Albert welcome, Manikandan welcome, Gopinath welcome, Kadir welcome, Jivanandan welcome, M Studio welcome. So thank you so much for joining the session. Okay, so இன்னைக்கு நம்ம full and full நம்ம லீட் ஆட்ஸ் தான் பார்க்க போறோம். எப்படி லீட் ஆட்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ரியல் டைமா கிரியேட் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு நம்ம ரிசல்ட்ஸை பார்க்க போறோம். இன்னைக்கு கிரியேட் பண்ற ஆட்ஸ்க்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம நாளைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்க. வாய்ஸும் ஸ்க்ரீனும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஆடிபிள் ஸ்க்ரீன் விசிபிள்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஓகே, சசிரேகா வெல்கம், குட் மார்னிங், விஸ்வா வெல்கம். ஓகே, ஆடிபிளாக இருந்துச்சுன்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்க. ஓகே, என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாய்ஸும் லைக் என்னோட ஸ்க்ரீனும் விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஆடிபிள்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன் கிளியர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் உங்கள் சாட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஆட் கிரியேட்டிவ்ஸ் காமிச்சிடறேன். என்னென்ன வேணும் அந்த லீட் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம என்னென்ன வேணுன்றதை பார்த்தலாம். மொதல் ஆட் கிரியேட்டிவ் இமேஜஸ் லைக் நம்ம இன்னைக்கு இமேஜ் ஆட்ஸும் கேரசல் ஆட்ஸும் கிரியேட் பண்ண போகிறோம். வீடியோ இருந்துச்சுன்னா லைக் வீடியோ ஆட்ஸ் வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ இமேஜஸ் அதுக்கப்புறம் பிரைமரி டெக்ஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் லைக் நமக்கு ஒரு லீட் ஃபார்ம் தேவைப்படும். நம்ம அந்த யூசரை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஒன்று டெலகிராம் குரூப்லையோ இல்லை லைக் வாட்ஸ்அப் குரூப்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் முத்துசாமி சில்க்ஸ், தேங்க்யூ ஜீவானந்தம், தேங்க்யூ ஜெகதீஷன், தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ. ஓகே, திவ்யா தேங்க்யூ, இஸ்மாயில் தேங்க்யூ, ராஜராஜன் தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைக் நம்ம நேற்றே பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ ஆல் டூல்ஸ், இது ஆல் டூல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் மேனேஜர் இருக்கும், லைக் ஈவெண்ட்ஸ் மேனேஜர், அப்புறம் ஆடியன்ஸ். இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஆட்ஸ் மேனேஜரில் நம்ம கேம்பெயின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். ஈவெண்ட்ஸ் மேனேஜரில் நம்ம பிக்சல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு கன்வர்ஷன் பிக்சல்ஸ் நம்ம பிக்சல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆடியன்ஸை நம்மகிட்ட இருக்கிற ஆசெட் ஆக்சுவலாக. ஓகே, ரீடார்கெட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்ம ஆடியன்ஸ் அதாவது இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ், வெப்சைட் ஆடியன்ஸ், ஏற்கனவே கஸ்டமர் டேட்டாபேஸ் கஸ்டமர் டேட்டாபேஸ் ஆடியன்ஸ், இது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் லீட் கேம்பெயின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆட்ஸ் மேனேஜர் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஆட்ஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் கிடைக்கும். ஓகே, நான் உங்களுக்கு லைக் என்னோட ஃபேஸ் எடுத்துறேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட் டேஷ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது இன்னொரு ஆட் அக்கௌண்ட். நம்ம நேற்று நான் காமிச்ச ஆட் அக்கௌண்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஆட் அக்கௌண்ட். இது நாங்கள் வாரியர்ஸ் வே அப்படின்ற தனி ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டில் மட்டுமே லைக் 21 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் சோஃபா. ஓகே, ஸோ லீட்ஸ் இதெல்லாம் நம்ம அக்யூர் பண்ணியிருக்க லீட்ஸ் ஆக்சுவலாக 55,000 லீட்ஸ் அக்யூர் பண்ணியிருக்கோம். ஓகே, 55,000 லீட்ஸ் அட் 4,20,000 rupees, 26,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது 1,58,000. இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா லைக் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பெண்ட் இருக்கும், எவ்வளோ லீட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்கள் பிஸ்னஸ், ஏன்னா பிஸ்னஸ் மாறும், உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் கிரியேட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் டைப் இருக்குது. ஓகே, பையிங் ஆக்ஷன் டைப். அதில் பார்த்தீங்கன்னா லைக் பையிங் டைப்பில் ஆக்ஷன் இருக்குது, இன்னொன்று ரிசர்வேஷன் இருக்குது. 2 டைப் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக எப்பயுமே ஆக்ஷனில் தான் இருக்கும். ரிசர்வேஷனில்
எல்லா அப்ஜெக்டிவும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அவேர்னஸும் என்கேஜ்மெண்ட், இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ்ல தான் இந்த ரிசர்வேஷன் டைப்ல. இப்போ நான் ரிசர்வேஷன் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வேஷன் அவேர்னஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட், லீடு நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாது, கேம்பெயின்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லா அப்ஜெக்டிவும் இருக்கும். நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஆக்ஷனுக்கும் ரிசர்வேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஆக்ஷன்னா லைக் வந்து ஏலம் விடுற மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து 10 அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து ஏலம் விடும் ஆக்சுவலாக. இப்போ மோர் அட்வர்டைசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் காஸ்ட் ஆகும். ஓகே, லெஸ் அட்வர்டைசர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு லெஸ் காஸ்ட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஆக்ஷன் டைப் அப்படின்னா அதாவது உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும். சில சமயம் உங்களுக்கு காஸ்ட் பர் லீட் கம்மியாக வரும், சில சமயம் காஸ்ட் பர் லீட் அதிகமாக வரும், பேஸ்ட் அப்பான் தி என்விரான்மெண்ட் அட்வர்டைசர்ஸை பொறுத்து ஆக்சுவலாக. ரிசர்வேஷனில் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம், நான் இவ்வளோ காஸ்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் அது வந்து எல்லா கேம்பெயின்ஸ்க்கும் அவைலபிலிட்டி கிடையாது. அவங்க வந்து அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்க்கும் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் இந்த ரெண்டு டைப்புக்கு மட்டும் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. இதோட அல்காரிதம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவேர்னஸ் கேம்பெயின் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சேல்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. இது எல்லாமே வந்து உங்கள் பிராண்ட் ரீச், உங்கள் பிராண்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்காக தான். பிராண்ட் ரீச் பண்ணுறதுக்கு, உங்கள் வீடியோ வியூஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, போஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் தான் அந்த அவேர்னஸும் என்கேஜ்மெண்ட்டும். டிராஃபிக் வந்து நீங்கள் டிராஃபிக்கை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேஸ்புக்கில் இருக்க டிராஃபிக்கை உங்களோட லேண்டிங் பேஜுக்கோ உங்களோட வெப்சைட்ஸ்க்கோ நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் டிராஃபிக் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, லீட்ஸ் கேம்பெயின் வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம லீட்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஆப் ப்ரொமோஷன், உங்கள் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சேல்ஸ் கேம்பெயின் வந்து லைக் உங்களோட சேல்ஸை வந்து லைக் வந்து அதாவது ஃபேஸ்புக்கில் நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, லைக் 500 rupees, 1000 rupees, 5000 rupees வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் மோஸ்ட்லி ஹை டிக்கெட் சேல்ஸ் அப்படின்னா ஒரு லீடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா லைக் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அவங்க பார்த்து வீடை வாங்கிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து விசிட் வருவாங்க, அதுக்கப்புறம் நெகோசியேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ராசஸ்க்கும். ஓகே, ஸோ அதனால லீட்ஸை கலெக்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் லீட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ லீட்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், கன்வர்ஷன்ஸ், அப்புறம் கால்ஸ். ஓகே, அதாவது இதெல்லாம் கன்வர்ஷன் லொகேஷன்ஸ் ஆக்சுவலாக. நம்ம கன்வர்ஷன் லொகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லீட்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். கிளிக் கண்டினியூ. அடுத்த ஸ்டெப் போகிறோம் நம்ம ஆக்சுவலாக. அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ், மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ரெக்கமெண்டட் செட்டிங்ஸில் வந்து அவங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியான கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக் எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்கிறோம். ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம மேனுவல் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ தட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, செட்டிங்ஸை வந்து கிளிக் கண்டினியூ. அதுக்கடுத்து வந்து ஒன்ஸ் மேனுவல் செட்டப் நீங்கள் சூஸ் பண்ண உடனே ஓகே மேலே ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயினோட இது வந்து மேலே இருக்கிறது வந்து கேம்பெயின், இது வந்து ஆட் செட், இது வந்து ஆட்ஸ். ஓகே, ஸோ கேம்பெயினில் வந்து நீங்கள் கேம்பெயினோட கோல், நீங்கள் அப்ஜெக்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கேம்பெயினோட பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். ஓகே, கேம்பெயினுக்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏபி டெஸ்டிங் நீங்கள் இப்போ பண்ணுறதா இருந்தால் ஏபி டெஸ்டிங் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஒரு ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணணும், 2-3 ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து ஏபி டெஸ்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏபி டெஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நான் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மல்டிபிள் ஆட்செட்ஸ் நீங்கள் மல்டிபிள் ஆட்செட்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஏஐ அல்காரிதமே பிரித்து அதுக்கான பட்ஜெட்டை கொடுக்கும். எந்த ஆட்செட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஆட்செட்டுக்கு அதிக அமௌண்ட் கொடுக்கும். அதுதான் அந்த அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேம்பெயின் நேம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கேம்பெயின் நேமை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து இது வந்து லீட்ஸ் கேம்பெயின். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது லீட்ஸ் கேம்பெயின்றதுனால லைக் லீட்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் லைக் இது வந்து நான் அந்த கேம்பெயின் என்ன கேம்பெயின் அப்படின்னா நான் ஃபுல் ஸ்டாக் மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த கேம்பெயினோட ஸ்டார்ட் டேட் ஆக்சுவலாக மேபி நம்ம இன்னைக்கு வந்து லைக் செப்டம்பர் 3. ஓகே, செப்டம்பர் 3 போட்டுக்கலாம். ஓகே, செப்டம்பர் 3 லைக் இதில் வந்து டேட் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதில் யூஸ் பண்ணுற எந்த இமேஜுக்கும் அது என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் போட்டுக்கேன் ஆக்சுவலாக. நோ டேட், அது ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து எந்த ஒரு டேட்டும் இல்லை. பட் இந்த 3 இருந்தால் போதும். லீட்ஸ், கேம்பெயின் பற்றி டீட்டெயில்ஸ், அந்த கேம்பெயினோட ஸ்டார்ட் டேட். ஓகே, கேம்பெயின் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து லைக் வந்து அட்வான்டேஜ் ஆப்ஷன்ஸ், இந்த கேட்டகரிஸ் எதுவுமே நான் சூஸ் பண்ணல ஆக்சுவலாக. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து சோஷியல் இஷ்யூஸ், எலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா இதை சூஸ் பண்ணணும். ஹவுசிங்க்கு நீங்கள் ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் லைக் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட், கிரெடிட் லைக் லோன்ஸ் நீங்கள் விற்கிறீங்கன்னா இதை சூஸ் பண்ணணும். பட் நம்ம அந்த கேட்டகரி கிடையாது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணலாம். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். அது நீங்கள் சூஸ் பண்ணலாமும் கொடுத்தா ரேண்ட் ரன் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ்புக் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது பண்ணக்கூடாது, மணி வந்து நீங்கள் வந்து இந்த மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக் வந்து அலோவ் பண்ணாது ஆக்சுவலாக. ஓகே,
ஸோ டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணலாம். ஓகே, டார்கெட் ஆடியன்ஸ். அதுக்கடுத்து வந்து என்ன டார்கெட் ஆடியன்ஸில் யாரை பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் கேம்பெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி பண்ணலாம். ஓகே, இது வந்து அட்வான்டேஜ் கேம்பெயின். அதாவது ஃபேஸ்புக்கோட இதுக்கு ஃபேஸ்புக்கிட்டே நான் கொடுக்க போகிறேன், கண்ட்ரோல் கொடுக்க போகிறேன். ஓகே, அட்வான்டேஜ் கேம்பெயின். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் கன்வர்ஷன் லொகேஷன்ஸ் வந்து வெப்சைட்ஸ் இருக்கு, மெசஞ்சர் இருக்கு, இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா லீட் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயே கலெக்ட் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் பை சிங்கிள் கிளிக். அட் த சேம் டைம் நிறைய ஜங்க் லீட்ஸ் வந்து இது வந்து அட்ராக்ட் பண்ணும் இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். பட் இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு இதே நீங்கள் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுறது ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ், ஃபேஸ்புக் பேஜ் நம்ம சூஸ் பண்ணுறோம். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து பட்ஜெட் வந்து நான் யூஸ்வலாக வந்து 1200 rupees ஆரம்பிப்பேன். ஓகே, ஸோ 1200 rupees நான் போட்டுப்பேன். ஓகே, ஸோ கேம்பெயின் ஸ்டார்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இப்போதைக்கு இது வந்து அட்வான்டேஜ் ஆடியன்ஸ். ஸோ நான் இதில் வந்து என்னன்னா இந்த அட்வான்டேஜ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக ஃபேஸ்புக் எடுத்துக்கிறோம். இந்த எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா கிடைக்கும். ஓகே, எதுக்காக நம்ம அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறோம், எதுக்காக வந்து மற்ற டார்கெட் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ இன்னைக்கு டே முடிஞ்ச உடனே ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் எதுவுமே சூஸ் பண்ணல. ஓகே, நான் அப்படியே ஃபேஸ்புக்கில் கண்ட்ரோல் கொடுத்துறேன். பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறேன். அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட் ஃபேஸ்புக் வந்து எல்லா இடத்துலையும் காமிக்கும் ஆக்சுவலாக அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ். பட் நான் வந்து மேனுவல் பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஏன்னா ஆடியன்ஸ் நெட்வொர்க் வந்து நான் அன்செக் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஃபேஸ்புக் எங்கெங்க ஆட் நீங்கள் காமிக்கணும் அப்படின்றது. ஸோ எனக்கு ஃபேஸ்புக்கில் காமிச்சா போதும், இன்ஸ்டாகிராமில் காமிச்சா போதும். எனக்கு ஆடியன்ஸ் நெட்வொர்க்ன்றது வந்து ஃபேஸ்புக்கோட பார்ட்னர் வெப்சைட்ஸ்லாம் காமிக்கும். லைக் இப்போ ஜிங்கா கேம்ஸ் இருக்கு, லைக் வந்து நிறைய கேமிங் நெட்வொர்க்கோட அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலலாம் உங்களுக்கு ஆடு காமிக்கும். ஸோ நான் வெறும் எனக்கு ஃபேஸ்புக்லும் இன்ஸ்டாகிராம்லையும் மட்டும் காமிச்சா போதும். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ கிளிக் நெக்ஸ்ட். அதுக்கடுத்து நம்ம இது வந்து ஆட் செட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எந்த ஒரு ஆடியன்ஸுமே நான் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆட் நேமில் வந்துட்டு லைக் இது வந்து இமேஜ் ஆட்ஸ். ஓகே, இமேஜ் ஆட்ஸ்ன்றதுனால இமேஜ் ஆட்ஸ் பர்டிகுலர் ஒரு அந்த இமேஜ் நீங்கள் ஏதாவது ஒரு மல்டிபிள் இமேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நேம் கொடுக்குறதா நான் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஆட்ஸ் தான் நான் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று இமேஜ் ஆட்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், ஒன்று கேரசல் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வந்து இமேஜ் ஆட்ஸ் அப்படின்றத வந்து நான் இதை போட்டுக்கிற போகிறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் ஃபேஸ்புக் பிக்சல், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. ஓகே, அண்ட் தென் லைக் எல்லாமே ஆட் கிரியேட்டிவ்ஸ் இருக்குது. ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து லைக் வந்து மீடியா வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, மீடியா வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு லைக் ஃபஸ்ட் இமேஜ் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் கேரசல் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து சிங்கிள் இமேஜ் மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், சிங்கிள் இமேஜ். ஸோ இங்கே வந்து ஆட் மீடியா இருக்குது. ஸோ நான் என்ன டைப் ஆஃப் இமேஜஸ் வச்சுருக்கேன் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து லைக் அந்த மாஸ்டர் கிளாஸ்க்கான இமேஜஸ், அதாவது கேரசல் ஆட்ஸும் போத் இமேஜ் ஆட்ஸும் நான் வச்சுருக்கேன் இந்த ஃபோல்டரில். சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் வச்சுருக்கேன். ஒன்று 1080 x 1080. இந்த இமேஜோட சைஸ் வந்து 1080 x 1080 பிக்சல் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இமேஜோட சைஸ் வந்து 1200 x 628. இந்த இமேஜோட சைஸ் வந்து 1080 x 1920. ஓகே, ஸோ 3 இமேஜ் சைஸ் வச்சிருக்கேன். இது போக வந்து கேரசல் ஆட்ஸ்க்கு நான் வந்து இமேஜஸ் வச்சிருக்கேன். கேரசல் ஆட்ஸ்ன்றது மல்டிபிள் இமேஜஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லைட் பார் வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுக்கான கேரசல் இதெல்லாம் கேரசல் இமேஜ் ஆக்சுவலாக. ஓகே, நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து டேட் மென்ஷன் ஆயிருக்கு. 1 செகண்ட். அதில் அந்த 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 இமேஜில் வந்து ஈவென்ட் டேட் மென்ஷன் இருக்கு. இந்த இமேஜில் ஈவென்ட் டேட் இல்லை ஆக்சுவலாக. அதான் வித்தியாசம். ஓகே, இதில் வந்து இதில் ஈவென்ட் டேட் இருக்கு. ஓகே,
சாரி ஓகே. ஸோ இதில் வந்து ஈவென்ட் டேட் இல்லை. ஓகே, ஈவென்ட் டேட் இல்லை, இந்த இமேஜில் ஈவென்ட் டேட் இல்லை. ஸோ இது அதுக்கு அடுத்த இமேஜ் ஆக்சுவலாக நீங்கள் அடுத்த இமேஜ் நீங்கள் என்ன காமிக்கணும் அப்படின்றது. ஓகே, இன்டகிரேஷன். ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணுறோம்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ரிவ்யூஸ், எவ்வளோ ரிவ்யூஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து லைக் ஓகே, ஸோ இதான் அந்த 5 இமேஜ். ஓகே, ஸோ 5 இமேஜ் 28,000 ரிவ்யூஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஆக்சுவலாக 26,000 ரிவ்யூஸ், பட் 28,000 ரிவ்யூஸ்னு தப்பாக இருக்குது. அது நான் செக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் ஸோ இந்த இமேஜை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஆக்சுவலாக 26,000 ரிவ்யூஸ் தான் இருக்குது, அது 28,000 ரிவ்யூஸ்னு மென்ஷன் ஆயிருக்கு. மோஸ்ட்லி வந்து ஒரு டிசைனர் இனிஷியலாக நீங்களே பண்ணுறதுனால பண்ணலாம் கேன்வாவில், அப்படி இல்லைன்னா ஒரு டிசைனர் கொடுத்து கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ கிளிக் காப்பி, ஆட் மீடியாவில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் இமேஜை. Okay, click add media, add image. Upload பண்றோம். ஓகே, ஸோ இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் பண்ணிட்டு லைக் வந்து நீங்கள் அந்த 3 இமேஜுமே நீங்கள் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சூஸ் பண்ணுறேன், இமேஜஸ் சூஸ் பண்ணுறேன், கிளிக் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். இதில் வந்து லைக் இந்த ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ்க்கு சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கொடுக்கணும். ஓகே, ஒரிஜினல். ஸோ நான் கிளிக் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அடுத்த இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன், 1018 to 1920 இமேஜ். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட இமேஜ் இல்லை, வெறும் 1018 to 1080 இமேஜ் மட்டும் தான் வச்சிருக்கீங்கனாலும் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு இமேஜையும் நீங்கள் வச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். நீங்கள் ஆப்டிமேஷன் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுவே ஃபேஸ்புக்கே ஆப்டிமைஸ் பண்ணிடும். கிளிக் நெக்ஸ்ட். ஆனால் சைஸ் வந்து இதான் 1018 to 1080, 1018 to 1920. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆல் ஆப்டிமேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கிளிக் டன். டன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து அப்லோட் ஆகும். ஓகே, அப்லோட் ஆன பின்னாடி லைக் வந்து ஆட் கிரியேட்டிவ் வந்து நீங்கள் வந்து 2 டைப் நீங்கள் லைக் நீங்கள் வந்து ஆட் பிரைமரி டெக்ஸ்ட். ஓகே, ஸோ பிரைமரி டெக்ஸ்ட் வந்து நான் யூஸ்வலாக வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா லைக் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஏற்கனவே வச்சுருப்பேன் பிரைமரி டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே எங்களோட ஆடுக்கான பிரைமரி டெக்ஸ்ட். ஆக்சுவலாக இப்போ தமிழ் ப்ரோக்ராம், ஏஐ தமிழ் ப்ரோக்ராம்னா என்ன பிரைமரி டெக்ஸ்ட் போடணும், ஏஐ இங்கிலீஷ்னா என்ன பண்ணணும், ஐஓடி மாஸ்டர் கிளாஸ்னா என்ன பண்ணணும். ஓகே, இது எல்லாமே அசட் மாதிரி வச்சுருப்போம். இதை தான் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கிறோம். அப்படின்னு என்ன பண்ணுவோம், டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணணும். ஓகே, அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடியில் நீங்கள் சும்மா ஒரு சின்ன ப்ராம்ப்ட் போடலாம். லைக் ரைட்டர், நான் இங்கே ஒரு சின்ன ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். லைக் ரைட் அ ஃபேஸ்புக் ஆட் ஸ்கிரிப்ட் ஃபார் ஃப்ரீ 30-day மாஸ்டர் கிளாஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. இது நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஓகே, லைக் அன்லாக் யுவர் டெக் கேரியர் வித் அவர் ஃப்ரீ 30-day ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ். உங்களுக்கு அந்த எமோஜிஸ் எல்லாமே சேர்த்து வந்துடும். ரெடி டு கிக் ஸ்டார்ட் யுவர் ஜர்னி இன்டு வேர்ல்ட் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, வாட் யூ வில் லேர்ன், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஓகே, லிமிடெட் ஸ்பாட்ஸ் அவைலபிள், சைன் அப் நவ் ஃப்ரீ. ப்ளஸ் இங்கே லிங்க் ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க். ஸோ இதே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. பட் வெறும் இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் ரைட் ஃபேஸ்புக். இது வந்து பட் ஆனால் இது பெய்ட் பிளான். ஸோ என்ன பெய்ட் பிளான் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும். ஓகே, $20 ஆகும் மந்த்லி. பட் உங்களுக்கு நிறைய டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் லைக் வந்து நிறைய லென்த்தியான மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அக்யூரசி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரீ பிளானை விட பெய்ட் பிளான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சாட் ஜிபிடியை வந்து நீங்கள் வந்து $20 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ
ஆட்ஸ் ப்ரைமரி டெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட் கிரியேட்டிவ். ஓகே, எஃபிஜிஏ, வெரிலாக், இதில் எங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன், ஓகே, இஎஸ்டி ஐஓடி. ஸோ ஃபுல் ஸ்டாக் கன்சைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஆட் ஸ்கிரிப்டை இது வந்து இது என்ன இது பண்ணுவோம் அப்படின்றது இந்த ஆட் ஸ்கிரிப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு லைக் இது வந்து பிரைமரி டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைமரி டெக்ஸ்ட்டில் தான் நீங்கள் லென்த்தியான டெக்ஸ்ட்டை போடணும் ஆக்சுவலாக. ஓகே, இது பிரைமரி டெக்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து லைக் சைன் அப் ஆக்சுவலாக ஹெட்லைன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஹெட்லைன்ஸ் வந்து நான் இந்த சாட் ஜிபிடிலேருந்து நான் எடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மல்டிபிள் ஹெட்லைன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஆப்ஷன்ஸ் அன்லாக் யுவர் டெக் கேரியர். ஓகே, ஸோ இது நீங்கள் வேறு ஹெட்லைன் இன்னொரு ஹெட்லைன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா லைக் வந்து ஆட் ஹெட்லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே, ஓகே, நான் இந்த பக்கம் வச்சு டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே, நான் ஹெட்லைன் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டைம் ஆகுது ஆக்சுவலாக அங்கே வச்சு டைப் பண்ணணும். அந்த வேற ஒரு மானிட்டர் வச்சு டைப் பண்ணுறப்போ 1 செகண்ட். ஓகே, ஸோ 2 ஹெட்லைன் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, 30 டே ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஃபேஸ்புக் வந்து சூஸ் பண்ணிக்குவோம். அது நம்ம 5 ஹெட்லைன் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி பிரைவேட் டெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒரு 5 ஹெட்லைன் 5 பிரைவேட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று 5 பிரைவேட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, 5 பிரைவேட் டெக்ஸ்ட் 5 ஹெட்லைன் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து 1 பிரைவேட் டெக்ஸ்ட் 1 ஹெட்லைன் தான் நான் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. சைன் அப் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து சைன் அப் தான் எனக்கு பெட்டராக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. லைக் ஷாப் நவ், அப்ளை நவ், புக் நவ், ஓகே, கெட் ஆஃபர், அது உங்களோட பிஸ்னஸை பொறுத்து ஆக்சுவலாக. இப்போ லைக் நீங்கள் வந்து லைக் கிளாத்திங் பிராண்டு லைக் வந்து லைக் ஜுவல்லரி விற்கிறீங்க, அதெல்லாம் லைக் கெட் ஆஃபர் அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் இது வந்து எல்லாமே டெஸ்டிங் தான். ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏபி டெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. எது பெஸ்ட் ஆகும், எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். லைக் எது ஒரு வின்னிங் ஆடை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் வின்னிங் ஆடை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரெப்ளிகா பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே டெஸ்டினேஷன் ஆக்சுவலாக டெஸ்டினேஷனில் வந்து லைக் ஃபார்ம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. லைக் ஏற்கனவே இருக்க ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம கிரியேட் ஃபார்ம் கொடுத்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து போகலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே இருக்க ஃபார்மில் வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் கிரியேட் ஃபார்ம் கொடுத்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து போகிறேன். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ லைக் இது வந்து நான் ஒரு ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக, ஃபுல் ஸ்டாக். ஓகே, ஸோ அந்த டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்மை ஏன்னா மல்டிபிள் ஃபார்ம்ஸ் நம்ம வச்சிருப்போம். ஸோ அது நம்ம எடுக்கிறப்போ வந்து ரிவ்யூ பின்னாடி ஃபார்மில் போயிட்டு நம்ம லீட்ஸை டெவலப் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபுல் ஸ்டாக் செப்டம்பர் 13 சொல்லிட்டு ஹை இன்டென்ட் மோர் வால்யூம். ஓகே, நீங்கள் வந்து லீட் ஃபார்மை கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஹை இன்டென்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தட் லைக் வந்து பீப்புள் வந்து லைக் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி லைக் அது ஒரு ஆப்ஷன் வரும். மோர் வால்யூம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே ஃபேஸ்புக்கே அவங்களோட நேமு, அவங்களோட இமெயில், அவங்களோட லைக் அவங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், லைக் வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், அதுக்கடுத்து லைக் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் மோர் வால்யூம் போய்க்கிறேன். ஸோ கிளிக் இன்ட்ரோவில் வந்து லைக் ஹெட்லைன் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஹெட்லைன் வந்து நம்ம 30 டே மாஸ்டர் கிளாஸ் நம்ம அதே ஹெட்லைனை கூட நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இதை ஓகே. ஸோ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஃப்ரீ பைஸ் டெலிவரி பண்ணுறதா நீங்கள் அந்த கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. கம்ப்ளீட் ரோட் மேப். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து லைக் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து we will send the information related to the event. Okay. Information related to the event. Okay. ஸோ இமெயில் ஃபுல் நேம் கான்டாக்ட்ஸ் ஃபீல்டில் போய்ட்டு நான் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து லைக் வந்து கேட்டகரியில் போய்ட்டு யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இது டேட்டா பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் வந்து அவங்களுக்கு வந்து பர்த்டே ஆஃபர் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஆட்டோமேஷன் செட் பண்ணலாம் நீங்கள் பர்த்டே ஆஃபர் கொடுக்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 2 லட்சம் லீட்ஸ் வச்சிருக்கீங்க, 2 லட்சம் கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா டெய்லி வந்து லைக் ஏதாவது ஒரு பர்த்டே வரும். ஸோ தட் நீங்கள் ஆஃபர் அன்னைக்கு கொடுக்க பர்த்டே ஆஃபர் நீங்கள் அந்தந்த பர்த்டே ஆஃபருக்கு வந்து லைக் வந்து ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ணிக்கலாம். அதாவது நாளைக்கு பர்த்டே இருக்க போகுது அப்படின்னா அன்னைக்கு விஷ் பண்ணாமல் முத நாளே விஷ் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக முத நாளே வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு 4 மெசேஜாவது நீங்கள் அனுப்பணும். ஓகே. முத நாள், அதுக்கடுத்து மார்னிங்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரு, அதுக்கடுத்து வந்து ஆஃபர் என்ஸ் ஆன் அன்னைக்கு டேட்டு. ஓகே. அப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு 4 மெசேஜ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பர்த்டே ஆஃபரே உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கஸ்டமர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் லிஸ்ட் வச்சிருக்கீங்க, 2 லட்சம் கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த 2 லட்சம் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு டெய்லி ஒரு பர்த்டே இருக்குது அப்படின்னா டெய்லியே வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கலாம். என்றைக்குமே நீங்கள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிங் அ சேல். ஓகே. ஸோ இப்போ தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிங் அ சேல். நியூ இயர்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிங் அ சேல். ஏன்னா பீப்புள் வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் அன் ஆஃபர். ஓகே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஹி வில் லுக் ஃபார் அன் ஆஃபர். ஓகே. ஸோ இமெயில், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ சிட்டி வேணும்னா சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் சிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இல்லை ஸ்டேட் வேணும்னா ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. பை டிஃபால்ட்டாக வந்து ஃபேஸ்புக்கே எடுத்து கொடுத்துரும். ஓகே. வில் சென்ட் த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த ஈவெண்ட். அதுக்கடுத்து ப்ரைவசி பாலிசி. ஓகே. ப்ரைவசி பாலிசி மட்டும் ஒரு பேஜ் வந்து உங்கள் சைட்டில் வந்து ஒரு ப்ரைவசி பாலிசின்னு ஒரு பேஜ் இருக்கணும். ஓகே. ஸோ நான் வந்து லைக் warriorsway.in. ஓகே. ஓகே. ப்ரைவசி பாலிசி கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வெப்சைட்டில் வந்து ப்ரைவசி பாலிசி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ வாரியர்ஸ் வே அப்படின்ற வெப்சைட்டில் வந்து ஓகே. ஸோ இதில் வந்து ப்ரைவசி பாலிசி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த ப்ரைவசி பாலிசி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம், சேம் தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி பாலிசி லிங்க் கொடுக்கணும். ஓகே. மெசேஜ் ஃபார் லீட்ஸ். ஸோ இங்கே வந்து லைக் வந்து அவங்களுக்கு திருப்பி இன்னொரு கால் டு ஆக்ஷன். தேங்க்யூ யுவர் செட், யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் ஆர் எக்ஸிட் தி ஃபார்ம் நவ். ஓகே. ஸோ நான் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன்னா லைக் வந்து இங்கே வந்து லைக் என்னோட லேண்டிங் பேஜ் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ லேண்டிங் பேஜ் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் லேண்டிங் பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே.
இது ஆக்சுவலாக ஜூம் கிடையாது. ப்ளீஸ் என்ரோல் இன் webinar registration link. Okay, link, sorry. ஓகே, டுகெதர் லைவ் லிங்க் போட்டுட்டு ஆக்சுவலி இங்கே நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பு இல்லை வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லைக் வந்து ஒரு வெப்சைட்டில் கூட நீங்கள் ரீடைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா லைக் வந்து இதுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக லைக் ஒரு ஃபனலுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபனல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் இது ஆக்சுவலாக ஸ்டாட்ஸ், இப்போ இங்கே ஸ்டாட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் வந்து இதில் ஏற்கனவே ஸ்டாட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஏற்கனவே லைக் 4121 லீட்ஸ் கலெக்டாக இருக்குது இந்த ஃபனல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் 13 ஆர்டர்ஸ் வந்து ஃபனல்லே ஆப்டிமேஷன் நடந்திருக்கு, ஃபனல்லே சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபனல் நம்ம வெபினார் போகிறதுக்கு முன்னாடி ஃபனல்லே சேல்ஸ் நடக்கிறதுக்காக ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸில் வந்துட்டு லைக் ஃபனல் ஆப்டினில் போயிட்டு ஓகே இதில் ஆக்சுவலாக இந்த ஃபனல்லே உங்களுக்கு ஏபி டெஸ்டிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் லேண்டிங் பேஜ் வந்து நீங்கள் ஏபி டெஸ்டிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ அதாவது நீங்கள் டிராஃபிக் நான் 100% வச்சுருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 50% வச்சுருக்கேன் அப்படின்னா 50% இந்த லேண்டிங் பேஜுக்கு போகும், மீதி இருக்க 50% இந்த லேண்டிங் பேஜ் போகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்டிங் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரே ஒரு லேண்டிங் பேஜ் ஃபனலில் நீங்கள் எந்த ஸ்டெப்பில் வேணாலுமே நீங்கள் வந்து ஏபி டெஸ்டிங் பண்ணலாம். ஏபி டெஸ்டிங் எல்லா இடத்துலையும் பண்ணணும். நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் ஆட் கிரியேட்டிவ் பண்ணணும், டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணணும், பட்டனுக்கு கால் டு ஆக்ஷன் பண்ணணும், அட் சேம் டைம் உங்கள் லேண்டிங் பேஜுக்கு பண்ணணும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஏபி டெஸ்டிங் தான். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த லேண்டிங் பேஜ். ஓகே, திருப்பி வந்து டபுள் ஆப்டின் வாங்குறேன் ஆக்சுவலாக. இங்கே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு டீட்டெயிலாக இந்த லேண்டிங் பேஜில் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கான லேண்டிங் பேஜ் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஓகே, ஸோ அவங்க ஃபில் பண்ணாங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூசர் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து லைக் உள்ள ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஓகே அந்த யூசர் வந்து உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு நீங்க வந்து கிளாரிட்டியும் நீங்க செட் பண்ணி வச்சிடணும். அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸும் செட் பண்ணி வச்சிடணும். நீங்க கிளாரிட்டி நீங்க செட் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ கிளாரிட்டி இதெல்லாம் போய் ஃபனல்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஃபுல் செட் வெர்ஷன் 1 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா லைக் வெர்ஷன் 1 இன்னொன்று வெர்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் ரெக்கார்டிங்ஸுமே இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, லாஸ்ட் 359 செஷன்ஸில் இதுவும் அனலிட்டிக்ஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட அனலிட்டிக்ஸ் மாதிரி தான். லைக் வந்து உங்களுக்கு கண்ட்ரிஸ் வந்து எல்லாமே காமிக்கும். ஸோ ஈவன் தோ இந்தியா நீங்கள் பண்ணீங்கன்னா கூட 96% இந்தியா, மீதி அதர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்வீடன் இது எல்லாமே வரும் ஆக்சுவலாக. ஒரு 5% வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் தவிர வெளியில் போகும் ஆக்சுவலாக ஃபார் சம் ரீசன்ஸ். அப்புறம் டிவைசஸ், என்னென்ன டிவைசஸ்ல வந்து அவங்க பண்ணிருக்காங்க, மொபைல் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே,
ஸோ இந்த அப்பதான் உங்களுக்கு உள்ள என்ன நடக்கும்ன்றது தெரியும். எக்ஸாக்ட் உள்ள என்ன ரெக்கார்டிங், என்ன ஆக்சுவலாக அந்த யூசர் என்ன பண்றாங்க. இப்போ ஆக்சுவலாக 2 லைவ் யூசர்ஸ் ஃபனலுக்குள்ள இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் லைக் அவங்களுடைய ஆப்டின் பேஜ், அவங்களுடைய எக்ஸிட் பேஜ், ஆப்டின் பேஜ், எக்ஸிட் பேஜ். ஓகே, கம்ப்ளீட் ரெக்கார்டிங்குமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கஸ்டமர் வந்து லைக் வந்து மொத்தம் 8 கிளிக் பண்ணியிருக்காரு, பேஜில் வந்து 8 தடவை கிளிக் பண்ணியிருக்காரு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்சைட்ஸ் கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக வேணும். ஈவன் எதுக்காக லீட் ஃபார்முக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ண, லீட் ஃபார்மில் வந்து அதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து காஸ்ட் பர் லீடை கம்மி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, உங்கள் சேல் இமீடியட்டாக வந்துருச்சுன்னு அன்றைக்கே பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஸோ தட் லைக் உங்களுக்கு சிபிஎல் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் கிளாரிட்டியே உங்களுக்கு வந்து அந்த யூசரை பற்றி உங்களுக்கு ஒரு ஏஐ இன்சைட்ஸ் கொடுக்கும். அந்த யூசர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. The user arrived at the website from Instagram, okay, and spent a significant amount of time on the opt-in page, indicating interest in registering for the full stack web development program. Okay, அதுக்கப்புறம் the user interacted with multiple input fields and buttons on the opt-in page. They are actually trying to register or gather more information about the program. Okay, after completing the actions on the opt-in page, the user was redirected to the registration page and quickly returned to the opt-in page, possibly due to the confusion or an error due to the registration. Okay, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் இது ரியல் டைமில் கிடைக்கும். சில ரெக்கார்டிங்ஸ் இருக்காது. ரீசன் என்னன்னா லைக் மேபி அவங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் செட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்த பேஜை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம், இந்த யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெறும் லீட் ஃபார்ம் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது. பட் அந்த ஃபாலோ அப் சீக்வன்ஸ் தான். ஓகே, எப்படி வந்து நீங்கள் அந்த யூஸரை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஆக்சுவலாக அது யூஆர்எல் நமக்கு மாறி இருக்கு. பட் நம்ம கஸ்டம் யூஆர்எல் தான் நம்ம கொடுத்துருந்தோங்க. திருப்பி அந்த கஸ்டம் யூஆர்எல் நான் எடுத்துக்கிறேன். 1 செகண்ட். ஒன் செகண்ட் இருக்கு லைக் ஓகே.
ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். 1 செகண்ட் இருக்கு. நான் லைக் ஆட்ஸ் மேனேஜர் ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது. நம்ம ப்ரௌசர் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம டிராஃப்டில் இருக்குது. நம்ம போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம் தான். ஓகே. ஸோ எடிட் ஆட்ஸ் ஃபார் கேம்பெயின். ஓகே. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளிக் எடிட். நம்ம லீட் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம லீட் ஃபார்ம்ஸில் போயிட்டு நம்ம அந்த யூஆர்எல் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சேவ் ஆயிருக்கான்னு தெரியல லீட் ஃபார்ம்ஸு. அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி ஒரு தடவை கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்கேஸ் அந்த இது நம்ம லீட் ஃபார்ம் வந்து டிராஃப்டில் இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபார்ம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள லைக் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எல்லா ப்ராசஸும் சேம் தான். ஓகே. ஓகே. இன்ட்ரோ மோர் வால்யூம் நம்ம ஓகே. இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. சேஞ்ச் இமேஜ். ஓகே. ஏன்னா இதில் டேட்ஸ் இருக்குது. நம்ம இந்த இமேஜில் டேட்ஸ் இல்லை. அதுபோல் தான். மற்றபடி ஹெட்லைன் கொடுத்துருக்கோம், லிஸ்ட் கொடுத்துருக்கோம். லைக் ஃப்ரீ சர்டிஃபிகேட், ஃப்ரீ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். நம்ம அதில் வந்து ரோட் மேப்னு கொடுத்துருந்தோம். இங்கே சர்டிஃபிகேட் கொடுத்து ஆக்சுவலாக. ஓகே. மற்றபடி கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இமெயில் நேம், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், சிட்டி மட்டும் கால் பண்ணியிருக்கோம். டேட்டா பர்த் கால் பண்ணலாம். ஸோ டேட்டா பர்த் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. டேட்டா பர்த். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக. யார் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி ப்ரைவசி பாலிசியில் வந்துட்டு வாட் இஸ் இன் ப்ரைவசி பாலிசி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து லைக் வந்து மெசேஜ் ஃபார் லீட்ஸ். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணோம் ஆக்சுவலாக. மெசேஜ் ஃபார் லீட்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து லைக் ஏற்கனவே நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு. கிளிக்கர் ஃபார் ஜூம், கிளிக்கர் டு ரிஜிஸ்டர். ஓகே. கிளிக்கர் டு get the live link. ஓகே. கிரியேட் ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் கிரியேட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வெப்சைட் அதாவது நீங்கள் லேண்டிங் பேஜ் டேரெக்டாக அதாவது இந்த லீட் ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் வந்து லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக்கிங் கீழே யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஃபார்ம் சூஸ் பண்ணியாச்சு. கீழே இந்த யூஆர்எல் பேராமீட்டரில் வந்து நீங்கள் ட்ராக்கிங் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. பட் லீட் ஃபார்ம்ஸ்க்கு தேவையில்லை. பட் வெப்சைட்ஸில் நீங்கள் அந்த யூஆர்எல் நீங்கள் மேலே வந்து நீங்கள் இது மூலமாக ட்ராக் பண்ணுறப்ப இங்கே யூஆர்எல் நம்ம நாளைக்கு இதை பார்க்கலாம். இந்த ட்ராக்கிங் பேராமீட்டர் செட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த லீட்லேருந்து அந்த அந்த எந்த சோர்ஸ்லேருந்து ஆட் சோர்ஸ்லேருந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்தாங்க, யார் கன்வெர்ட் ஆயிருக்கான்றது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. இந்த பேராமீட்டர் நம்ம செட் பண்ணுற நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். கிளிக் பப்ளிஷ். ஓகே. பப்ளிஷ். கிளிக் பப்ளிஷ் முடிஞ்சு. அதாவது நம்ம இமேஜ் ஆட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து கேரசல் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஐ ப்ரொசீட் ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே. நான் ரொம்ப நேரம் சாட்டே பார்க்கல. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா
கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இதை 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 போயிட்டு குயிக்லி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, குயிக்லி டூப்ளிகேட். ஓகே, குயிக்லி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு கேரசல் ஆட்ஸ் நம்ம எப்படி கேரசல் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இதை வந்து கேரசல் ஆட்ஸ் மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே, கேரசல் ஆட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லைக் அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேரசல் ஆட்ஸ் சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஆட் நேம் இங்கே சூஸ் பண்ணிக்கிங்க. லைக் இங்கே வந்து கேரசல் ஆட்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இங்கே வந்து ஆட் அட்லீஸ்ட் 2 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் இமேஜ் கார்ட்ஸ். ஓகே, கிளிக் அப்லோட். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேரசல் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஓகே, ஸோ போயிட்டு லைக் கேரசல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் அதை அப்லோட் பண்ணல. மீதி இருக்க இந்த 4 இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் ஓப்பன். நாலு இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் ஹெட்லைன்ஸ் கொடுக்கணும். இதுக்கும் ஹெட்லைன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இமேஜை காணும். ஆக்சுவலாக ஏன் காணாமல் போச்சுன்னு தெரில. சரி, ஓகே, கிளிக். நம்ம அந்த இமேஜை அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இமேஜை வந்து அந்த ஆர்டரில் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ், அதாவது கேரசலோட ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இந்த இமேஜ். ஓகே, அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இந்த இமேஜ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லைக் வந்து இந்த இமேஜ் சூஸ் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் இமேஜ். நீங்கள் சூஸ் பண்ணி கீழே காமிக்கும். இது செகண்ட் இமேஜ். ஓகே, இது தேர்ட் இமேஜ். ஓகே, இது ஃபோர்த் இமேஜ். ஓகே, இது ஃபிஃப்த் இமேஜ். ஓகே, கிளிக் கண்டினியூ. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேரசல் வந்து அந்த ஆர்டர் நீங்கள் கரெக்டான சீக்வன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிடணும். ஓகே, எந்த இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ்னு சொல்லிட்டு அப்புறம் ஹெட்லைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் நான் இப்போதைக்கு கொடுக்கல. ஸோ இதே ஹெட்லைனை வந்து அப்ளை டு ஆல் கார்ட்ஸ் கொடுத்துறேன். ஸோ எல்லாத்துக்கும் வரும். இல்லை நீங்கள் ஹெட்லைன் நீங்கள் ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஹெட்லைன் நீங்கள் பொறுமையாக பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, வேறு மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணுறதா பாஸ் பண்ணிக்கலாம். நான் அப்ளை டு ஆல் கார்ட்ஸ் கொடுத்துறேன்.
ஓகே. ஸோ கீழே அதுக்கடுத்து வந்து மீதி எல்லாமே அதே ஃபார்ம் தான் போக போகுது. சேம் ஃபார்ம் செப்டம்பர் 3க்கு தான் போக போகுது. கிளிக் பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேரசல் ஆட்ஸ் இதாயிரும். கேரசல் ஆட் ரெடி. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஆட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிடணும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட் செட்டுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாகவே முடிச்சிடணும். அப்போ தான் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 ஆட் கிரியேட்டிவ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2-3 ஆட் கிரியேட்டிவ் நீங்கள் வந்து இதே ஆட் செட்டுக்கு கீழே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து லைக் பப்ளிஷ் ஆன உடனே லைக் கிளிக் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஓகே. பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் வந்து 2 டைப் ஆஃப் டார்கெட்டிங் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட்டிங், இன்னொன்று வந்து லைக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ஓகே. ஸோ லைக் இந்த ஆட் செட் போய்க்கோங்க. பப்ளிஷ் பண்ணியாச்சு, 2 ஆடுமே பப்ளிஷ் பண்ணியாச்சு. இதை போய்ட்டு குயிக்லி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே. இதை வந்து லைக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே. ஆக்ஷன் மெனுவில் போய்ட்டு குயிக்லி டூப்ளிகேட். ஓகே. ஸோ இதில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஓகே. இன்ட்ரெஸ்ட். ஓகே. ப்ரோக்ராமிங் அதுக்கடுத்து ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி பேஸ் பண்ணி ஆடியன்ஸ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 இன்ட்ரெஸ்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். லைக் ஆனால் அந்த ஆடியன்ஸ் சைஸ் வந்து சஃபிஷியண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். லைக் நான் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுக்குறேன். ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ். ஓகே. ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ். யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ ஆடியன்ஸ் கொடுத்துட்டு லைக் இங்கே வந்து நம்ம ஆடியன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏஜ் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் வந்து லைக் 19லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஈவன் 20லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக 20 to 50 வரைக்கும் ஆக்சுவலாக லிமிட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. 20லேருந்து 50 வரைக்கும் லிமிட் பண்ணுறேன். ரீசன் என்னன்னா சசமே அந்த லெக்சரர்ஸ் இவங்கலாம் வருவாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ 20 to 50 டீட்டெயில் டார்கெட்டிங். ஓகே. கிளிக் எடிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சஜஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பேஸ்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக்னே நான் சர்ச் பண்ணுறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாக். ஓகே. ஓகே. ஸோ ப்ரோக்ராமிங் எல்லாமே டார்கெட் பண்ணலாம். ஓகே. ரியாக்ட். ஓகே. வெப் டெவலப்மெண்ட் டார்கெட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம வெப் டெவலப்மெண்ட் தான். ஸோ வெப் டெவலப்மெண்ட் போட்டோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர். ஓகே. வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ் மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். நீங்கள் ஆடியன்ஸ் டெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. எந்த ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ வெப் டெவலப்மெண்ட் வெப்சைட்ஸ். ஓகே. ஸோ இந்த ரீச் நான் எடுத்து விட்டுறணும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் நம்ம ரீச் எடுத்து விட்டோம்னா தான் நமக்கு ஆக்சுவல் சைஸ், அந்த ஆடியன்ஸோட ஆக்சுவல் சைஸ் இங்கே கிடைக்கும். இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு போக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வந்து வெளியில் போகிறதுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் கொடுக்குறீங்க. ஸோ ரீச் எடுத்துட்டேன். ஸோ இங்கே எஸ்டிமேட்டட் டெய்லி ரிசல்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த பக்கம் வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே. 38 to 110 லீட்ஸ். ஓகே. ஸோ ஃபேஸ்புக் இந்த ஆடியன்ஸ் எனக்கு ஓகே ஆக்சுவலாக. ஸோ வெப் டெவலப்மெண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். காஸ்ட் பர் லீட்ஸ் மேபி டபுள்னு சொல்லி காமிக்குது, பட் இட் இஸ் ஓகே ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஆடியன்ஸ் எஸ்டிமேட் ஆடியன்ஸ் சைஸ் போதுமான ஆடியன்ஸ் சைஸ் இருக்குது ஆக்சுவலாக.
சூஸ் பண்ணாமே, நம்ம ரீச் சூஸ் பண்ணாமே. ஸோ கிளிக் பப்ளிஷ். ஓகே, ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயமே வந்து ஸ்கேலிங் தான். எப்படி வந்து லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 10,000 rupees போட்டு 40,000 rupees ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, ஆனால் 10 lakhs rupees போட்டு நீங்கள் 40 lakh எடுக்கிறதுக்கு வந்து ஸ்கேல் பக்காவாக பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப வந்து ஆடியன்ஸ் தான் கீ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆடியன்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். லைக் அதுக்கடுத்து நீங்கள் குவிக்லி டூப்ளிகேட். ஓகே, இங்கே போய்ட்டு குவிக்லி டூப்ளிகேட் திருப்பி கொடுத்து ஃபீல்டர் ஸ்டடி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஆட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணணும், அந்த ஆட் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, லைக் போயிட்டு லைக் வந்து எந்த ஆட் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணணும். யூஸ்வலாக வந்து 3 days சொல்லுவாங்க, பட் நான் வந்து 24 hours தான் டைம் கொடுப்பேன். ஆக்சுவலாக 10-12 hours அது வந்து லைக் கண்ட்ரோல் வரல அப்படின்னா லைக் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுவேன். பட் மோஸ்ட்லி இது வந்து லீட் கேம்பெயின்ஸ்க்கு. சேல்ஸ் கேம்பெயினா நீங்கள் வந்து 10 days 4 days வரைக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும் ஆக்சுவலாக அல்காரிதம்க்கு. இனிஷியலாக நீங்கள் சேல்ஸ் கேம்பெயின்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மினிமம் ஒரு 1000 இதாவது வேணும். ஆக்சுவலாக 1000 orders அது வேணும் ஆப்டிமைஸ் ஆகுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபீல்டர் ஸ்டடி சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபீல்டர் ஸ்டடி சூஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து லைக் வந்து அந்த பழைய கேம்பெயின்ஸ் நம்ம பழைய சூஸ் பண்ணியிருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ரீச்சை அன்செக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் கண்ட்ரோல் வெளியில் போகும். நீங்கள் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈவன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சூஸ் பண்ணுவேன், தமிழ்நாடு விட்டு வெளியிலையும் ஆட் காமிக்கும். ஓகே, ஸோ சஜஷன்ஸில் போய்ட்டு லைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஃபீல்டர் ஸ்டடி இருக்கும் ஆக்சுவலாக, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபீல்டர் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா லைக் வந்து நிறைய ஃபீல்டர் ஸ்டடி நீங்கள் சூஸ் பண்ணணும். 9 to 25 leads தான் காமிக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சஜஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி. இப்போ MBA ஸ்டூடெண்ட்ஸாக MBA ஸ்டூடெண்ட்ஸு, லைக் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸாக பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன கோர்ஸ் EDTechல வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த ஃபீல்டர் ஸ்டடி அதுக்கான கோர்ஸ் கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து லைக் ஃபஸ்ட்டு ரீச்சை எடுத்து விட்டுட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் லைக் உங்கள் ஆக்சுவல் ஃபீல்டர் ஸ்டடி இங்கே ஆக்சுவல் யூசர்ஸே உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணி காமிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் போதுமான ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு 20 lakh இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபீல்டர் ஸ்டடிக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ்னால் அது வந்து ஒரு 2 crore இல்லை 1 crore ஆடியன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, வெறும் 10,000 20,000 அது இப்படிலாம் நீங்கள் ரன் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா சஃபிஷியன்ட் சைஸ் இல்லை ஆக்சுவலாக, ஆடியன்ஸ் சைஸ் இல்லை. ஸோ போதுமான ஆடியன்ஸ் சைஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து அப்படியே மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டே போகணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து காமிக்கும் எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ். ஓகே, நமக்கு அந்த ஆட்டில் வந்து ஒரு 30 ரிசல்ட்ஸ் வரைக்கும் காமிச்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80,400 தான் காமிக்குது எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ் இப்போதைக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. லைக் ஃபீல்டர் ஸ்டடி வந்து சூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஆனால் மிங்கிள் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபீல்டர் ஸ்டடி இருக்குது அப்படின்னா ஆடியன்ஸ் ஓவர்லாப்பிங் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஃபீல்டர் ஸ்டடியே வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, அது உங்களோட இஷ்டம். லைக் ஈஸியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா. பட் ஃபீல்டர் ஸ்டடியும் இன்ட்ரெஸ்டையும் மிங்கிள் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஜாப் டைட்டில்ஸ் இருக்குது. அதை வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஜாப் டைட்டில்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஆட் காமிக்கணும் அப்படின்னா இந்த இப்போ இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஆடோட நீங்கள் மிங்கிள் பண்ணிடக்கூடாது ஆக்சுவலாக. மோஸ்ட்லி ஃபீல்டர் ஸ்டடியை வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஆடியன்ஸ் ஒர்க் ஆகுது அந்த ஆடியன்ஸை ரீயூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வச்சு உங்களுக்கு எங்கே இருந்த அவுட்புட் வந்துச்சுன்னே தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆனால் பட் ஃபேஸ்புக்கில் வந்து எப்படின்னா நான் இது வரைக்கும் நான் லேர்ன் பண்ண வரைக்கும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி ஆர்டர் வந்திருக்கு. ஓகே, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மேபி எலக்ட்ரானிக்ஸ் மெக்காட்ரானிக்ஸில் படிக்கிறதுக்கு வராங்களா அப்படின்னு தெரியல. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மூவி வாட்ச் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஆட் டார்கெட் பண்ணி நம்ம ரன் பண்ணாலும் ஆட் வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் டெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. பட் அதுக்கு பணமும் செலவாகும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக வந்து ஒரு லேர்னிங்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. பட் நீங்கள் அதை எடுத்துடலாம், ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம், எப்படி ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக சூஸ் பண்ணிகிட்டே போகணும். நான் இப்போதைக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு லைக் போதுமான லீட் இன்னும் 1 lakh தான் இருக்குது.
அதனால இல்லை ஆக்சுவலாக ஸோ நான் இந்த ரீச் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, பட் யூஸ்வலாக வந்து இங்கே 20 lakhs உங்களால் இதை சூஸ் பண்ணியே வர முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே போயிருங்க. ஓகே, ரீச் ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளிக் பப்ளிஷ். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி பட்ஜெட் எவ்வளோ போகுது அப்படின்னா 3600 rupees போகுது இந்த பட்ஜெட்டு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த ஆட் செட்டோட ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸில் இந்த ஆட் செட்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம நம்ம எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, இந்த ஆடை எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஜஸ்ட் ரீகாப் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணோம். கேம்பெயினில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேம்பெயின் பட்ஜெட் ஆட்டோமேஷன். அதை நம்ம சூஸ் பண்ணல. பையிங் டைப் வந்து ஆக்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிசர்வேஷன் வந்து லீட் ஆட்ஸ்க்கு கிடையாது. லீடுக்கும் சேல்ஸுக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. ஆக்சுவலாக அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்க்கும் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ரிசர்வேஷன் கேம்பெயின்ஸ் இருக்குது. ஆக்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா ஏலம் வர்ற மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, அதிக பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு அதிகமான விலைக்கு போகும். ஏன்னா போட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய அட்வர்டைசர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து காஸ்ட் பர் லீடு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. திடீர்னு லீடு கம்மியாக வந்திருக்கும், திடீர்னு ஒரு நாள் அதிகமாகும், இல்லை ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் அதிகமாகும். ரீசன் என்ன அப்படின்னா நிறைய அட்வர்டைசர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நிறைய பேர் அதே டார்கெட் ஆடியன்ஸை ரன் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து இருக்கிற வந்து இன்வென்ட்ரி வந்து கம்மியான இன்வென்ட்ரி தான். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு எவ்வளோ தான் ஆட் காமிக்க முடியும், அதுக்கு மேலே ஆட் காமிச்சா ஃபேஸ்புக்கே வரமாட்டான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபேஸ்புக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆட் தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க வந்து இப்போ டியூரிங் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் தீபாவளி, பிளாக் ஃப்ரைடே, அப்புறம் வந்து நியூ இயர் சேல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பயங்கர பட்ஜெட்டோட உள்ளே வருவாங்க ஆட் சேல்ஸ்க்காக ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அவங்க இன்வென்ட்ரி எல்லாமே அவங்களே வாங்கிடுவாங்க, அதிக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த லோ ப்ரைஸ்டு பையர்ஸ் எல்லாமே அந்த டயத்தில் வந்து அவங்களால பெருசாக வந்து பண்ண முடியாது. இந்த ஃபேஸ்புக் கார்ட்ஸ் அவங்க அந்த ஃபெஸ்டிவ் சீசன் முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, சம்டைம்ஸ் அந்த உங்கள் ஆடியன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அவங்க பிரச்சனை வராது. பட் அதே ஆடியன்ஸை உங்கள் ஆடியன்ஸ் அவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ காஸ்ட் பர் லீடு வந்து ஜாஸ்தியாக வரும். அதான் அந்த ஆக்ஷன் டைப், பையிங் டைப் வந்து ஆக்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போதைக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் கேம்பெயினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க, ஆக்ஷன் மட்டும் தான் நீங்கள் போகணும் ஆக்சுவலாக. உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயின்ஸ் இருக்கும். கேம்பெயினில் வந்துட்டு நீங்கள் கேம்பெயின் நேம் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கண்ட்ரோல் கொடுத்துக்கிறீங்க. உங்கள் ஆட் அந்த கேட்டகரியில் வந்தால் கொடுங்க. ஏன்னா சில சமயம் ஃபேஸ்புக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஆடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. சில சமயம் இந்த மணி ரிலேட்டட் ஆட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வந்து அலோவ் பண்ணாது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமேஷன். நம்ம வந்து இப்போ வந்து ஆட்செட் பட்ஜெட் ஆப்டிமேஷன் சூஸ் பண்ணிப்போம். அதனால் அதை சூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. அப்புறம் ஏபி டெஸ்டிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து மல்டிபிள் டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் ஏபி டெஸ்டிங் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஏபி டெஸ்டிங் பண்ணணும். பட் இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏபி டெஸ்டிங் பண்ண வேணாம். ஏன்னா நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 years நான் ஏபி டெஸ்டிங்கே பண்ணல. ஏபி டெஸ்டிங் பண்ணாமே வந்து வந்து 2x 3x பார்த்துட்டு இருந்தேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட்ஜெட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து அப்போ யூ ஹாவ் டு கோ ஃபார் த ஏபி டெஸ்டிங். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து நம்ம ஆட் செட்ஸ் இருக்குது. ஆட் செட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் கேட்டகரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டேட் வைஸ் டார்கெட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் வைஸ் டார்கெட் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து கீ ஆக்சுவலாக. பட் ஃபேஸ்புக் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 இல்லை ஒரு 15 டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் ஆட்செட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆட்செட்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு கொடுத்துருங்க. அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபேஸ்புக்கே வந்து அதுக்கு ஒரு பட்ஜெட்டும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் வந்து அதோட அல்காரிதமை யூஸ் பண்ணி அந்த லீடை கேப்சர் பண்ண பார்க்கும். ஒரு கேம்பெயின் வந்து யூ ஹாவ் டு கிரியேட் அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸ், அதுக்கு ஒரு பட்ஜெட். மல்டிபிள் ஆட்செட் வச்சுக்கோங்க. நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஒரு ஆட்செட் கூட நீங்கள் போகலாம். பட் மல்டிபிள் ஆட்செட்ஸ் வச்சிங்கன்னா காசு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு ஆட்செட்டுக்கும் ஒரு காசு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் யூ கேன் மெஷர். ஓகே, யூஸ்வலாக வந்து இந்த ஆட் ரன் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆட் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஆட் பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ஆட் ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து இனிஷியலாக வந்து அந்த ப்ரிப்பேரிங் ஆட்ஸ் இன்ஆக்டிவ்ல போகும். அதுக்கடுத்து வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து லேர்னிங் ஃபேஸ், இன்னொன்று வந்து ஆக்டிவ் ஃபேஸ். ஓகே, லேர்னிங் ஃபேஸில் வந்து ஃபேஸ்புக் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து லேர்ன் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, யூஸ்வலாக வந்து சேல்ஸ் கேம்பெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு லேர்னிங் இருக்கும், 15 நாளைக்கு லேர்னிங் விட்டு வெளில வரதுக்கே ரொம்ப டைம் ஆகும் ஆக்சுவலாக. சில சமயம் லேர்னிங் லிமிட்டட் போயிடும் ஆக்சுவலாக. லேர்னிங் லிமிட்டட் எரர் வர ஆரம்பிச்சிடும். லேர்னிங் லிமிட்டட்னா அதுக்கு தேவையான ஆட் கிரியேட்டிவ் இல்லைன்னு அர்த்தம், தேவையான ஆடியன்ஸ் சைஸ் இல்லை. ஸோ அதனால் லேர்ன் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் அந்த லேர்னிங் லிமிட்டட் நீங்கள் எஸ்பெஷலி சேல்ஸ் கேம்பெயினில் அந்த ஃபீட்பேக் லூப் நீங்கள் செட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். வந்து கரெக்டாக வந்து அந்த கன்வர்ஷன் ஏபிஐ மெட்டாபிக்சல் மூலமாக நீங்கள் ஃபேஸ்புக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இவன் வந்து கன்வெர்ட் ஆகிட்டான் அப்படின்ற செட் பண்ணலாம் அப்படின்னா
நீங்கள் சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணி வேஸ்ட்டு தான். ஓகே, ஏன்னா ஃபேஸ்புக்கு வந்து யார் கன்வெர்ட் ஆகிறா யார் அது வந்து கண்ணை கட்டி நீங்கள் டார்கெட் கொடுத்த மாதிரி தான். அது யார் கன்வெர்ட் ஆகிறா யார் கன்வெர்ட் ஆகலான்ற இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரியாது. அவருக்கு ரேண்டமாக ஆடு காமிக்க ஆரம்பிக்கும். உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மெட்டாபிக்சல் மூலமாக அதை நீங்கள் வந்து செட் பண்ணிடும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி மெட்டாபிக்சல் செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். லீட் கேம்பெயின்ஸில் எந்த லீட் கன்வெர்ட் ஆகுற இன்ஃபர்மேஷன் ஃபேஸ்புக்கு இருக்காது. இன்கேஸ் உங்களால் நம்ம அதுக்கும் பாஸ் பண்ணுறோம், நீங்கள் ஃபேஸ்புக்கு நீங்கள் ஃபீட்பேக் பாஸ் பண்ணலாம். ஓகே, அதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சொல்லலாம். அப்போ தான் ஃபேஸ்புக்கு வந்து டேட்டா இருக்கும். இந்த லீட் கன்வெர்ட் ஆகிற லீட் இதெல்லாம் கன்வர்ஷன் லீட்ஸ், இதெல்லாம் வந்து நான் கன்வர்ஷன் லீட்ஸ் சொல்லிட்டு. ஸோ தட் ஃபேஸ்புக்கோட அட்வான்டேஜ் கேம்பெயின் நீங்கள் செட் பண்ணுறப்போ ஃபேஸ்புக்கே வந்து கரெக்டான ஆடியன்ஸை உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே, நீங்கள் அது ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆட்ஸ் பார்த்தோம். ஆட்ஸில் வந்து நீங்கள் இமேஜ் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், கேரசல் ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணலாம். நீங்கள் வீடியோ ஆட்ஸ்னா இன்னும் பெட்டராக இருக்கும் கன்வர்ஷன். பட் வீடியோ ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெஸ்டிங் தான். லைக் வந்து ஏன்னா அவன் கிடைக்கிற அந்த ஒரு மினிட்ல வந்து அவனுக்கு அட்டென்ஷனை கிராப் பண்ணி அவனுக்கு வந்து நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி அவனுக்கு லைக் பீரோல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு அவனுக்கு வந்து அவனை இது பண்ணணும். நீங்கள் கால் டு ஆக்ஷனுக்கு அவனை மூவ் பண்ணி விடணும். ஸோ அந்த காப்பி ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஓகே, இந்த ஆட் கிரியேட்டிவ்னாலும் சரி இதில். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம், அந்த கிளாரிட்டி டூலில் பார்க்கலாம். ஓகே, கிளாரிட்டி டூலில் வந்து உள்ள ஆக்சுவலாக என்ன நடக்குது, அவன் உள்ளே வந்துட்டான் ஏன் வாங்கலை அப்படின்றது. இப்போ வெபினார் ரூமில் வந்து நீங்கள் டேட்டா சேல் பண்ணுற மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் செல்லிங் மெத்தட், அது ஒரு டைப் ஆஃப் ஃபனல். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து வெபினாரே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி விற்கிறீங்க. ஓகே, வெபினாரே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவனை வந்து கஸ்டமர் வந்து சைட்டில் தான் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் தனி ஆக்சுவலாக. அந்த சைட்டுக்கான சைட்லேயே ஒரு நீங்கள் வந்து அதில் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே பட்டனுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், லைக் வந்து எவ்வளோ நேரம் பேஜ் ஸ்பீடை லோட் பண்ணுறோம், எங்கே பார்க்குறான், எங்கே அண்டர்லைன் பண்ணுறான், எங்கே வந்து கர்சர் மூவ் ஆகுது, இது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆட் கிரியேட்டிவ்ல இமேஜஸ், அதாவது நீங்கள் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாடல்ஸோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, எமோஷனல் கன்வர்ஷன் மாஸ்டர் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா இது எல்லாமே செல்லிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சைக்காலஜிக்கல் செல்லிங்கில் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அவங்க எமோஷன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மாடலை பிடிச்சிருப்பீங்க, அந்த மாடலில் எமோஷன்ஸ் கரெக்டாக ப்ராப்பர் எமோஷன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே அந்த ஆட் கன்வெர்ட் ஆகாது. வெறும் ஜஸ்ட் ஒரு சின்ன எமோஷன்ஸு நீங்கள் நார்மலாக லைக் யாரோ ஒரு காலேஜ்லேருந்து ஒருத்தவங்ககிட்ட டைப் வச்சுட்டு நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறீங்க, எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது நல்லா சேல் பண்ண ஆக்சுவலாக. ஸோ அந்த எமோஷனல் கன்வர்ஷன் மாஸ்டரியும் அதில் ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலாக. இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ்லேயே, அதாவது உங்கள் ஆட் வெபினார் ரூமுக்கு கொண்டு வராமல் வெறும் சைட்லேயே நீங்கள் கன்வர்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், என்ன ஃபாஸ்ட்டாக நீங்கள் சைட்டில் லோட் பண்ணுறீங்க, இது எல்லாமே மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இதில் இந்த லீட் கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க லீட் ஃபஸ்ட்டு கிடச்சிடும். அதுக்கப்புறம் யூ கேன் வாட்ஸ்அப் தம், யூ கேன் இமெயில் தம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு செட் ஆட்டோமேஷன்ஸ். ஏன்னா லீடு வந்து இந்த லீட் கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, லீட் கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லீடை வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டெட் லீட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வந்து மேக்ஸிமம் அந்த லீட் வந்து அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போயிடணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஒரு இமெயில் போயிடணும். ஓகே, யுவர் ப்ரோக்ராம் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு இங்கே போங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து பெய்ட் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்ன நீங்கள் வாட்ஸ்அப் அதாவது ஏபிஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு 4 மெசேஜ் 5 மெசேஜ் அதே காசில் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 80 பைசா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 25% வந்து லைக் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன் எங்கன்னா. ஓகே, ஸோ 25 உடனே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிட்டு லைக் அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு லீட் வந்து 30 நிமிஷத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு மெசேஜ் எல்லாமே போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நர்ச்சர் பண்ணி அந்த வெபினார் ரூமுக்கோ இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கோ நர்ச்சர் பண்ணி கொண்டு வந்துடணும். அதுலேருந்து நீங்கள் அவன் ட்ராக்கிங் ஆரம்பிச்சிடணும். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான், என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறான், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணி மூவ் பண்ணி அதை உங்கள் ஜேர்னியில் கொண்டு போயிடலாம். ஆக்சுவலாக ஜேர்னியில் கொண்டு போயிட்டு இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த போட்ட பணத்தை வந்து லைக் வந்து 1 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து 2 lakhs 3 lakhs நீங்கள் மாற்றலாம். ஸோ வெறும் லீடை மட்டும் ஜென்ரேட் பண்ணி இந்த லீடுக்கு வந்து லைக் வந்து ஒன் பண்ணலாம் ஆக்சுவலாக, டெலிகால் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் சில டைம் இந்த இந்த பெருசாக லைக் லீட் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக லீட் ஜென்ரேட் பண்ணுறப்ப டெலிகால்ஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. என்ன பேசினாலும் ஜங்க் லீட்ஸாக இருக்குது இவங்க வந்து. ஏன்னா நம்ம வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம அவன் க்ரோ ஆகி உங்கள்கிட்ட பாண்ட் ஆகிறதுக்குள்ளே யூ ஸ்டார்ட் தி மார்க்கெட்டிங் த்ரூ ஃபோன் கால்ஸ். கன்வெர்ட் ஆகாது ஆக்சுவலாக அந்த லீட்ஸ். யூ ஹேவ் டு நர்ச்சர் தம். அவனை ப்ராப்பராக நர்ச்சர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டென்ட் கொடுத்து கன்சியூம் கண்டென்ட் கொடுத்து கன்சியூம் பண்ணிக்கும். கூகுளோட ஸ்டடி ஒன்று இருக்குது.
714. ஓகே 714 நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 714 ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து 7 hours ஆஃப் கான்டென்ட் உங்கள்கிட்ட வந்து கன்சியூம் பண்ணுறாங்கன்னா, அந்த கான்டென்ட்னா அவன் யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வந்து வெபினார் அட்டன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கலாம். ஸோ 7 hours உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ட் 11 டச் பாயிண்ட்ஸ், 11 டைம்ஸ் அவனை வந்து வேறு டைமில் நீங்கள் டச் பண்ணுறீங்க, த்ரூ இமெயில் மூலமாவோ, த்ரூ வாட்ஸ்அப் மூலமாவோ, எஸ்எம்எஸ் மூலமாவோ டச் பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் 4 டிஃப்ரெண்ட் சேனல்ஸ், இமெயில் வந்து ஒரு சேனல், யூடியூப் ஒரு சேனல், இன்ஸ்டாகிராம் ஒரு சேனல். ஓகே, அந்த சேனல் நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் ஸ்ட்ரேஞ்சர் டு அ கஸ்டமர். ஓகே, இட் வில் உங்கள் பையர் பர்சனாக இருக்க எனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேணாலும் இட் வில் கன்வெர்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் டு அ கஸ்டமர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி வந்து 7 hours ஆஃப் கான்டென்ட்டாக வந்து நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்ண வைக்கிறது, எப்படி வந்து 11 டச் பாயிண்ட்ஸ் நம்ம ரீச் பண்ணுறது, எப்படி வந்து வந்து 4 டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் நம்ம ரீச் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் பிராண்ட் வந்து அப்படியே அவன் மைண்டில் நின்றும், சப்கான்ஷியஸ் மைண்டில் நின்றும். ஸோ தட் whenever he decides to he'll buy the product. Okay, so automations, அதாவது லீட் வந்த முன்னாடி, ஒன்ஸ் ஃபேஸ்புக்ல இருந்து லீட் வந்த முன்னாடி ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேஷன் நீங்கள் செட் பண்ணிடணும். ஓகே, வந்து லீட் வந்து அடுத்த நிமிஷமே அவனுக்கு இமெயில் போகிறது, அவனுக்கு வந்து எஸ்எம்எஸ் போகிறது, அவனுக்கு வாட்ஸ்அப் போகிறது, ப்ளஸ் வந்து இது எல்லாமே ரெக்கார்டும் பண்ணணும். ஆக்சுவலாக அவன் பேஜில் வந்து என்ன டைப் ஆஃப் என்னென்ன பேஜஸ் அவன் வியூ பண்ணுறான் அப்படின்ற மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நீங்கள் வச்சுட்டு, நிறைய கால் டு ஆக்ஷன்ஸ், மைக்ரோ ஆக்ஷன்ஸ், அவன் வந்து மேஜராக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அவன் பேமெண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய மைக்ரோ ஆக்ஷன்ஸ் அவனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், டவுன்லோட் பண்ண வைக்கிறது, இது பண்ண வைக்கிறது. ஸோ நிறைய மைக்ரோ ஆக்ஷன்ஸ் எடுத்து நல்லா வார்ம் அப் பண்ணி தென் யூ கேன் கிவ் ஹிம் அ மேஜர் ஆக்ஷன். ஓகே, மேஜர் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ஒரு லீடு உள்ளே வருது அப்படின்னா, இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவில் மட்டுமே ஒரு 46 லீடு போயிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 46,000 லீட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இப்போ இதுவே நம்ம வந்து மேப் பண்ணணும். பட் இப்போதைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது நான் மேப் பண்ணி வச்சிருவேன். இந்த செஷன் முடிச்சோடனே வந்து அவங்களுக்கு மேப் பண்ணி வச்சிருவேன். ஸோ லீடு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக மெசேஜ் போகிறது, டேக் ஆட் பண்ணிட்டு, என்னைக்கு வெபினார் டேட் செட் பண்ணிட்டு, கன்ஃபர்மேஷன் இமெயில் போகிறது, அதுக்கப்புறம் 24 hours பிஃபோர் வெயிட் பண்ணி 24 hour ரிமைண்டர் இமெயில் போகிறது, 1 hour பிஃபோருக்கு அப்புறம் 1 hour ரிமைண்டர் இமெயில் போகிறது, 10 minutes ரிமைண்டர் இமெயில் போகிறது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸும் நீங்கள் பண்ணிக்கலாம், வாய்ஸ் காலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன்ஸை வந்து யூ ஹாவ் டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லீட் கேம்பெயின்ஸ், லீட் ஃபார்மில் கிடைக்கிற சீப்பஸ்ட் வே வந்து லீட் கேம்பெயின்ஸ் தான். ஓகே, யூ கேன் ஸ்டில் யூ கேன் மல்டிப்ளை த மணி. ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட் தான். லீட் நிறைய தான் ஜென்ரேட் ஆகும், சம்டைம்ஸ் அந்த ஜங்க் லீட்ஸும் இருக்கும். ஆல் யூ ஹாவ் டு மெஷர் இஸ், நான் மெஷர் பண்ணுறது வந்து ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட். ஓகே, ROIS. உங்களுக்கு வந்து 1 லட்சம் போகிறீங்க, உங்களால் 3 லட்சம் 2 லட்சமாக எடுக்க முடிச்சுன்னா ஓகே தான். 10 நாள் எடுக்க முடிச்சுன்னா 1 லட்சம் போட்டு 10 நாள் 2 லட்சம் எடுக்க முடியும் ஓகே தான். இப்போ 10 லட்சம் போட்டு எப்படி 20 lakhs எடுக்கிறது, அவ்வளோதான். த ரூல் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, 2 crore rupees நீங்கள் ஃபேஸ்புக் ஆடுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்னில் வந்து ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து இஃப் ஆர் கோயிங் டு கெட் அஸ் 2.5x வரணும். 4.5லேருந்து ஒரு 6 crore வந்துச்சுன்னா 5 crore வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே தான். ஆக்சுவலாக ப்ராடக்ட் இஸ் அ டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் த இன்வென்ட்ரி. ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ நான் உங்களுக்கு வந்து Q&A ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன், அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னு நீங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 moment. Q&A ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். உங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்கள். போரிங்காக இருந்துச்சுன்னா போரிங் டைப் பண்ணுங்கள். நாட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாட் யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் ஆர் த கமெண்ட்ஸ் யூ ஜஸ்ட் கிவ் மீ ஆன் தட் chat பாக்ஸ். ஓகே, நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த 2 ஃபார்மையும் நான் உங்களுக்கு இப்போ நான் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அதில் டே பற்றி நீங்கள் கால் பண்ணணும்னா டே 5 day 6 இருக்க பற்றி நீங்கள் அட்டெண்டன்ஸ் நீங்கள் அதில் போட்டுருங்க ஆக்சுவலாக. ஓகே, ஓகே ஸ்க்ரீன் கிளியராக இல்லை. ஓகே, ஜீவானந்தம் ஸ்க்ரீன் கிளியராக இல்லை. ஓகே, இது அட்டெண்டன்ஸ் ஃபார்ம். நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வைக்கிறேன், Q&A ஃபார்ம் அனுப்புகிறேன்.
கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து இந்த Q&A ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க. ஸோ ஃபனல் செஷன் நான் வந்து இன்னைக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்காது. லைக் ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே ஓகே ஃபார்ம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே Q&A ஃபார்ம் போட்டிருக்கேன். நம்ம Q&A ஃபார்ம் நம்ம போகலாம் ஆக்சுவலாக. ஓகே சதீஷ், ஹவு டு பப்ளிஷ் ஆட்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் லொகேஷன்? ஓகே சாரி, லைக் நம்ம அதையும் பார்த்துடலாமே. ஒன் செகண்டுங்க. ஓகே, ஹவு டு பப்ளிஷ் ஆட்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் லொகேஷன். ஓகே, நீங்கள் வந்து லைக் வந்து எடிட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் உங்கள் ஆட்ஸை வந்து லைக் ஒரு பர்டிகுலர் இது லொக்கேஷன்ஸ்லையும் காமிக்கலாம், கிலோமீட்டர் ரேடியஸ்லையும் காமிக்கலாம். லைக் இல்லை நீங்கள் வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் காமிக்கிறதா ஸ்டேட்டில் காமிக்கலாம். எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் இந்த அட்வான்டேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் இதில் இந்த அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸில் லைக் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஆடியன்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்கோம் லைக் மேனுவல் ஆட்டோமேஷனுக்கு. லைக் ஆடியன்ஸ் அட்வான்டேஜ் ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. ஓகே, எடுத்து விட்டுட்டு லைக் யூ கேன் எடிட் ஹியர் லொக்கேஷன்ஸ். இந்த லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து என்னோட கஸ்டமர்ஸ் வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும்தான். ஓகே, அப்படின்னா லைக் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ்நாடு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் காமிக்கும் ஆக்சுவலாக பிளேஸு. ஸோ தமிழ்நாடு, இது தமிழ்நாடு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ் காமிக்குது. பட் 2 கிலோமீட்டர் ரேடியஸ் இல்லாமல் லைக் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கு வந்து லைக் ப்ரௌஸ் நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணல. நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓகே, ஸோ இது வந்து ஆட் வந்து லைக் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ காமிக்கும். ஓகே, லொக்கேஷன்ஸ், ஸோ எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ். ஓகே, தமிழ்நாடு மட்டும்தான் காமிக்கும். இன்கேஸ் பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே பையர்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதா நீங்கள் ஆட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் வந்து ட்ராப் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ராப் பின் நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து லைக் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆட் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் இப்போ அம்பானி வெட்டிங் நடக்குது. அம்பானி வெட்டிங்க்கு வரவங்க எல்லாருமே வந்து லைக் ரிச் பீப்புள் தான். ஓகே, ஸோ அந்த வெட்டிங் நடக்கிற இடத்துல மட்டும் ஒரு 3 நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆடு காமிச்சிக்கிட்டே, என்னோட ஆடு காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் வந்து கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட ஆட் வந்து அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேம் போத் ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப் சரி, அவங்க நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வீடியோ பார்க்குறாங்க, இல்லை எதாவது பண்ணுறாங்கன்னா அவங்க ஆடு உங்களுக்கு ஆடு காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லொகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் நடக்குது ஒரு இடத்துல. ஓகே, சென்னையில் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் நடக்குது, ஒரு 2 டேஸ்க்கு நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கிற லொக்கேஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரேடியஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ், 4 கிலோமீட்டர் ரேடியஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த ரேடியஸில் மட்டுமே வந்து ரீச் கேம்பெயின்ஸோ லைக் லீட் கேம்பெயின்ஸ் இல்லாமல் ரீச் கேம்பெயின்ஸோ அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் லொக்கேஷன் வைஸாகவும் நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆட் வந்து லைக் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜில் மட்டும் நான் காமிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்யபாமா காலேஜில் மட்டும் நான் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சத்யபாமா யூனிவர்சிட்டியில் மட்டும் நான் வந்து ஆடு காமிக்கணும். ஸோ சத்யபாமா யூனிவர்சிட்டியை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா லைக் அது மட்டும் பிளேஸ் உங்களுக்கு வரும். அதில் வந்து நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 கிலோமீட்டர் ரேடியஸ். ஓகே, ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் எனக்கு அங்கே மட்டும் நான் ஆட் காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் வைஸாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதா இன்கேஸ் உங்களோட பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா. பட் கண்டிப்பாக வந்து இட் வில் இன்க்ரீஸ் தி காஸ்ட். ஓகே, பர்டிகுலர் ரொம்ப போகிறீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து லைக் வந்து சதீஷ்குமாருக்கு. ஓகே, ஸோ
நான் இதை ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கூகுள் டாக்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 செகண்டுக்கு நம்ம Q&A பார்த்துடலாம். Okay, just give me one moment. நேற்று நம்ம இது வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஓகே, எஃபி நான் இது வரைக்கும் சேர்த்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தது இல்லை. நான் ராஜா லைக் ரெண்டுமே சேர்த்து டேக் மேனேஜர் கோடு ரெண்டுமே சேர்த்து நான் பார்த்ததில்ல. நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, ஹேர் இஸ் அ ரீஃபைன் வெர்ஷன் ஆஃப் யுவர் வாட்ஸ்அப் மெசேஜ். But I'm missing the question sessions every day as I have to get ready for work. Would it be possible to start the class at 5:30 a.m.? It's very difficult. Okay. 5:30 a.m. it's very difficult to adjust this time now. Okay. 5:30 a.m. it's very difficult. Okay. 3456 yesterday நான் அனுப்பி வச்சேன். ஆக்சுவலாக உங்களுக்கு லைக் பிபிடி நான் அனுப்பிச்சிட்டேன். யூ வில் கிரியேட் கம்யூனிட்டி குரூப். ஓகே, எஸ்டர்டே 3 சங்கர் லைக் நேற்று வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரெயினர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார். பட் இன்னைக்கு வந்து ஐ வில் அரேஞ்ச் செஷன் ஃபார் 3 o'clock. யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் டுடே மார்னிங் at 10 o'clock. நான் ஆஃபீஸ் போன உடனே லைக் ஐ வில் இன்ஃபார்ம் தம் அண்ட் கெட் பேக் யூ ஆன் வாட்ஸ்அப் ஆர் லைக் வாட்ஸ்அப் ஆர் த்ரூ இமெயில். ஓகே, அந்த கிளாஸுக்கு. ஓகே, சுகுமார் லைக் கேன் ஐ கெட் யூர் கான்டாக்ட் மெயில் ஐடி? ஓகே, ஐ வில் செக். ஓகே, how to create multiple FB ad accounts. Now FB is revisiting to create even new FB accounts. அப்படியா தெரியலையே. How to create multiple FB ad accounts. But multiple ad account நாங்கள் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக மொத்தம் 3 ad account டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியில் ஒவ்வொன்றிலும் 4 மொத்தம் 3 ப்ரொஃபைல் ஆன் 4 ad accounts. 4 ad accounts ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஒவ்வொன்றிலும். அது ரீசன் எதுக்காக லைக் வந்து ஒரு ad account இன்கேஸ் ஒரு லாக் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ad account நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. பட் இன்னொன்று எல்லா ad accountமே யூஸ் பண்ணாமல் கிடையாது. ஆக்சுவலாக ஐடியாலும் கிடையாது. எல்லா ad accountலையும் ஒரு பட்ஜெட் போயிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ad account. பட் ஃபேஸ்புக் வந்து ஒரு ad account வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. லைக் காஸ்ட் பர் லீட்ஸுமே வேறு இதில் கம்மியாக இருக்குது. ஸோ அதுலேயும் லீட் கன்வர்ஷன் ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட் கிடைக்குது. ஒன்று வந்து ஒரு தடவை ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆகி லைக் எங்களால் ரெக்கவர் பண்ண முடியல. மோர் தென் ஒரு 15 days வந்து பிஸ்னஸ் வந்து லீட் ஜென்ரேட் பண்ண முடியல. ஓகே, 15 daysக்கு மேலே லீட் ஜென்ரேட் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு வந்தோம். ஏன்னா ஃபேஸ்புக் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட் தான் கொடுப்பாங்க. லைக் 3000 தான் அலோ பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 10,000 பட்ஜெட் பர் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 days தான் ஆயிரும். அப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு 1 lakh rupees பர் டேக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்குலாம் லைக் வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும். 2 months டைம் ஆயிரும், 3 months டைம் ஆயிரும். ஸோ அது பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பரலாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும். அது மற்ற அக்கௌண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நிறைய வந்து லைக் வந்து ஹை பட்ஜெட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ரெண்டுக்கு எடுக்கலாம். அது கம்பெனி இந்தியாவில் கிடையாது, பட் துபாயில் இருக்குது ஆக்சுவலாக. நான் என்ன லிங்க் நான் நாளைக்கு தரேன் ஆக்சுவலாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு 20,000 20,000 rupees நீங்கள் அந்த உங்களுக்கு நீங்கள் ஆட் ஸ்பெண்ட் பண்ணணும். 30,000 rupees நீங்கள் ஆட் ஸ்பெண்ட் பண்ணணும் பர் டேக்குன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்ககிட்ட அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் ஆக்சுவலாக. பே பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த லிமிட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. லைக் 30,000 rupees பர் டே ஸ்டார்ட் கிக்ஸ் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப 30,000 rupees நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. நாளைக்கு உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஒர்க்கிங் பீப்புள் எப்படி லைக் அது ஈஸி தான் ஆக்சுவலாக. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் டேரெக்டாக கம்பெனி வைஸாகவே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். நீங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஓகே. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்கு என்ன ஏஜ் குரூப் வேணுன்றதை இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 30 to 35 30 to 35 சூஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து எந்த இப்போ டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இது கஸ்டமர் டென்ஸில் இருக்குது.
நம்ம இந்த டீடைல் டார்கெட்டிங் ஆப்ஷன் போகணும். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து டாடா கன்சல்டன்சியில் இருக்க எல்லாமே சூஸ் பண்ணிட்டு தான் பண்ணலாம். அப்படின்னா ஜாப் டைட்டில்ஸ் வைஸாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னா நீங்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இன்னும் ஃபர்தராக ரீஃபைன் பண்ணுறதுலாம் ரீஃபைன் பண்ணலாம். டாடா கன்சல்டிங் சர்வீஸில் நேரோ ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் அந்த அவங்க இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க பிஹேவியரோ அவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து ஜாப் டைட்டில்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து இப்போ வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா லைக் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் போட்டிங்கனாலே லைக் ஜாப் டைட்டில்ஸ் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வந்து லைக் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜர் நீங்கள் போடலாம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் ஆப்ஷன் ஒன்று ஜாப் டைட்டில்ஸ் இருக்குது, எம்ப்ளாயர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ரௌசர் நீங்கள் கிளிக் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இன்ட்ரெஸ்ட், இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பண்ண அட்வர்டைசிங், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி லைக் ஆர்கிடெக்சர், ஏவியேஷன், பேங்கிங் இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இன்ஜினியரிங், ஆண்டர்பிரினர்ஷிப், ஹையர் எஜுகேஷன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ் யாரெல்லாம் பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட் காமிக்கலாம். இல்லை பிஸ்னஸ் பேஜ் அட்மின்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பிஸ்னஸ் பேஜ் அட்மின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பேஜ் அட்மின்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் பேஜ் அட்மின் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆட் காமிக்கலாம். ஓகே, ஹெல்த் அண்ட் பியூட்டி பேஜ் அட்மின்ஸ், கம்யூனிட்டி அண்ட் கிளப் பேஜ் அட்மின்ஸ், ட்ராவல் அண்ட் டூரிசம் பேஜ் அட்மின்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது வந்து ஒரு 2 hours 3 hours ஆகும். அவ்வளோதான். ஒரு 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்றது, ரியல் எஸ்டேட்டுக்கு எப்படி டார்கெட் பண்ணுறது, ஓகே, ஹை இன்கம் பீப்புள்ஸ் எப்படி டார்கெட் பண்ணுறது, லைக் வந்து எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பையர் பர்சனாக ஏற்ற மாதிரி பையர் பர்சனாக கிளியராக இருக்கணும். ஓகே, ப்ளஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் எப்படி டார்கெட் பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட்ஸ் ரிட்டையர்ட் ஆக போகிறவங்களை எப்படி டார்கெட் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். மேரேஜ், நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் வருது, இல்லை லைக் வந்து அடுத்து இந்த மந்த் மேரேஜ் யாருக்கெல்லாம் அனிவர்சரி வருது அவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே இருக்கும். பர்த்டே டார்கெட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எல்லாமே இருக்குது. நீங்கள் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து லைக் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போட சொல்லியிருக்கேன். அவங்க மோஸ்ட்லி நீங்கள் போட்டுருவாங்க லைக் ஹவு டு கிரியேட் அ ஃபேஸ்புக் பேஜ், அப்புறம் ஹவு டு கிரியேட் அ பிஸ்னஸ் மேனேஜர் ஆட் அக்கௌண்ட். அந்த 2 வீடியோ வந்துடும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து லைக் நம்ம இன்னைக்கு அந்த கிளாஸை நான் இன்னைக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வீடியோ இருக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா கூட you can go back to the like you can go through the video like how to make funnels. Okay, growth flowலையும் சரி, WordPressலையும் சரி. ஓகே, how to create full form. நீங்கள் கஸ்டம் கொஸ்டின்ஸ் Q&A அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிவா லைக் அதில் கீழே கஸ்டம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், அந்த ஆன்சர்ஸ் அவங்க ஃபில் பண்ணுவாங்க லீட் ஃபார்ம்ஸில். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் ரீட் பண்ணி நீங்கள் லேண்டிங் பேஜ் நீங்கள் லீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் அதிகமாகும் நீங்கள் லீட் ஃபார்மில் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லேண்டிங் பேஜில் கலெக்ட் பண்ணுறதுக்கும். ஓகே, ஹவு டு சூஸ் ஆட் பட்ஜெட் வேர் வி செட் இன் கேம்பெயின்ஸ். ஆட் கேம்பெயின்ஸ்னா கேம்பெயின் பட்ஜெட் ஆட்டோமேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கேம்பெயின் பட்ஜெட் ஆட்டோமேஷன் எப்படின்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ கேம்பெயின் பட்ஜெட் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் நேராக கேம்பெயினுக்கு போயிருங்க ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம இப்போ இந்த ஆடை எடிட் பண்ணோம்னா இப்போ ஆக்சுவலாக பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ எடிட் பண்ணோம்னா இதாகும். பட் இருந்தாலும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கூட நம்ம ஆடை இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, அன்பப்ளிஷ் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ரிவ்யூ அன்பப்ளிஷ் சேஞ்சஸ், ஸ்கிரிப்ட் டிராஃப்ட் கொடுத்துட்றேன்.
ஓகே ஓகே. ஸோ கேம்பெயினில் போய்ட்டு நீங்கள் கிளிக் எடிட். கேம்பெயின் போய்க்கோங்க. இது கேம்பெயின், இது ஆட்ஸ், இது ஆட்ஸ். ஓகே, இதை டர்ன் ஆன் பண்ணணும் ஆக்சுவலாக. டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் கேம்பெயின் பட்ஜெட் கேட்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2000 rupees நான் கேம்பெயின் பட்ஜெட் கொடுத்தேன்னா எனக்கு அது பிரிச்சுக்கிறோம். அந்த 2000 rupees ஃபுல்லாக அந்த ஆட் செட் வந்து பிரிச்சுக்கிறோம். இப்போ ஆட் செட்டுக்கு பட்ஜெட் இருக்காது, கேம்பெயினுக்கு தான் பட்ஜெட் இருக்கும். ஓகே, இப்போ போய் ஆட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் செட்டில் பட்ஜெட் இருக்காது. ஆக்சுவலாக முதல்ல நம்ம ஆட் செட்டில் கொடுத்துருந்தோம், இப்போ ஆட் செட்டில் பட்ஜெட் இருக்காது. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஹவு டு டேக் த ப்ரைவசி பாலிசி கார்பரேட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் இ-காமர்ஸ். அது நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாங்க. நீங்கள் முகமது லைக் நீங்கள் மற்ற சைட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான் ஆக்சுவலாக. ப்ரைவசி பாலிசி பெருசாக நீங்கள் ஆக்சுவலாக ப்ரைவசி பாலிசின்றது ஆக்சுவலாக என்னென்னா லைக் வந்து நீங்கள் அவங்களோட இமெயில் ஐடி நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களோட பாலிசி என்ன. லைக் நீங்கள் எதுவும் விற்க போகிறீங்களா, மற்றவங்களுக்கு விற்க போகிறீங்களா, யாருக்கும் விற்க மாட்டீங்கன்னா நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக. இந்த இமெயில் ஐடி நாங்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஈவெண்ட் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு மெயில் அனுப்போம், ஸோ இது நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ அதான் ப்ரைவசி பாலிசி. நீங்கள் மற்ற சைட்டில் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. Richard, okay, Santosh, I'll get back to you. Okay, have you sent it? Which group? I missed it. T Shankar. Okay, okay, group. Now 1 second இருங்க, நான் இப்போயே கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக. மேபி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் இதில் லைவ்ல கொடுக்க முடியுமா தெரியல. ஜஸ்ட் கிவ் மீ 1 moment. ஓகே சந்தோஷ், லைக் வந்து எஸ்டர்டே அந்த சொன்னேன்ல ஏற்கனவே வந்து லைக் வந்து அந்த 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 பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து லைக் ஹி வாஸ் வெரி பிஸி. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ வந்து இதில் அனுப்பியிருக்கேன். ஓகே, 3, 4, 5, 6 ஆன பிபிடி வந்து லைக் வந்து லிங்க் அனுப்பியிருக்கேன், சாட்டில் போட்டிருக்கேன். ஓகே, ஷோ இன்னைக்கு கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ஏபி டெஸ்டிங் கிவ்ஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள். வாட் இஸ் த growth flow app that we are using, what does mean by field of study. ஓகே, growth flowன்றது ஆக்சுவலாக ஆட்டோமேஷன் டூல், பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் டூல், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் டூல். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாமே இருக்குது, கூகுள் ஆட் இன்டெகிரேஷன், ஃபேஸ்புக் ஆட் இன்டெகிரேஷன் எல்லாமே இருக்குது, ஃபனல்ஸ் இருக்குது, லைக் வந்து எஸ்எம்எஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இருக்குது, இமெயில் ஆட்டோமேஷன் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடின்றது வந்து லைக் வந்து அதாவது அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றதை பொறுத்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஆட் காமிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி யூஸ் பண்ணி நான் ஆட் காமிச்சிருவேன். ஓகே, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆட் காமிக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆட் காமிச்சிருவேன். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, நான் வந்து பிஇ இந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ஓகே, ஏபி டெஸ்டிங் நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக ஏபி டெஸ்டிங் நம்ம பார்க்கலாம். அது நிறைய இடத்துல பண்ணணும், நீங்கள் சைட்டில் பண்ணணும், ப்ளஸ் வந்து நீங்கள் ஆட்ஸ்லையும் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஹவு டு கெட் 5K இன்ஸ்டால், லைக் ஐ ஹவ் கோட்ஸ் ஆப், பெஸ்ட் வே, வாட் ஷுட் ஐ டூ, ஹவு டு கெட் 5K இன்ஸ்டால். இல்லை ஆப் நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸ்லையும் பண்ணலாம், லைக் யூ கேன் டூ இட் ஆன் ஃபேஸ்புக் ஆல்சோ. அதுக்கு நீங்கள் தனியாக ஆட் கிரியேட் பண்ணணும். ஹானஸ்ட்லி இது வரைக்கும் நான் ஒரு ஆட் கூட நான் கிரியேட் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு என் பிஸ்னஸ்க்கு வந்து நான் ஆப் யூஸ் பண்ணதில்லை ஆக்சுவலாக, ஆப் டெவலப் பண்ணது கிடையாது. என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே லைக் மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் இருக்குது, எல்எம்எஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆப். இது வரைக்கும் நான் வந்து ஆப் இன்ஸ்டாலேஷனுக்குன்ட்டு சொல்லி நான் வந்து ஆட் ரன் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. பட் அது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பட் ஏன்னா நான் இது வரைக்கும் ஆப் ப்ரொமோட் பண்ணுறது லீட் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், அதை தவிர எல்லா கேம்பெயின்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. சீக்வன்ஸ் கேம்பெயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆப் கேம்பெயின்ஸ் மட்டும் இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியல. ஓகே, ஹவு டு கெட். ஓகே, பட் பண்ணலாம், பெரிய விஷயம் எனக்கு கிடையாது ஆக்சுவலாக. ப்ரைம் இது ஈஸி தான். ஓகே, மல்டிபிள் ஆட்செட்ஸ். ஓகே, எவ்வளோ மல்டிபிள் ஆட்செட்ஸ் வந்து எதுக்காகனா லைக் வந்து டார்கெட்டிங் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஆடியன்ஸ் ஓவர்லாப்பிங் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட்டிங்னா அவங்கள தனியாக வச்சிடணும், அவங்கள தனியாக மெஷர் பண்ணணும், அவங்க ஆர்டர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடினா அந்த லீட் தனியாக வச்சுக்கோங்க, அதில் வந்து மெஷர் பண்ணணும்.
ஆட் செட் மல்டிபிள் ஆட் செட்ஸ் போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஸ்கேல் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 1000 ரூபா போட்டுட்டு 3000 எடுத்துறீங்க. ஆனால் 1 லட்சம் போட்டு ஒரு நாளைக்கு 3 லட்சம் எடுக்க முடியுமானா கஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணால் தான் கிடைக்கும். ஸ்கேல் பண்ணுறப்ப ஒரே டார்கெட்டிங் ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா லீட் காஸ்ட் இதாகும், உங்களால் அந்த ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிரித்து ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னைக்கு தனி பட்ஜெட், பெங்களூருக்கு தனி பட்ஜெட், ஓகே, இவங்களுக்கு லைக் ஹைதராபாத்துக்கு தனி பட்ஜெட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பையர் பர்சனா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரு கேட்டகரி ஆஃப் பையர் பர்சன் இருக்காங்க. ஃபைனல் இயர்ஸ் முடிச்சோடனே ஃப்ரெஷர்ஸில் இருந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் ஜாப் சர்ச் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரியாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே தனித்தனி ஆட் செட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு தனித்தனி லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு எதில் கன்வர்ஷன்ஸ் அதிகமாக வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆட் செட்ஸ். டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட் செட்ஸில் டார்கெட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரீடார்கெட்டிங் எல்லாமே வந்து ஆட் செட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஆட்ஸ் வந்து நீங்கள் ஆடு கிரியேட் பண்ணுவீங்க, இமேஜ் ஆட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், பிரைமரி டெக்ஸ்ட், கேரசல் ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ், பில்ட் பேராமீட்டர், லைக் பேராமீட்டர் நீங்கள் கால் டு ஆக்ஷன், இதெல்லாமே ஆட்ஸில் இருக்கும். ஸோ மொத்தமே 3 ஸ்டெப் தான்: கேம்பெயின், ஆட் செட்ஸ், ஆட்ஸ். ஆட்ஸில் நீங்கள் மல்டிபிள் ஆட்ஸ் வச்சுக்கலாம், மல்டிபிள் ஆட் கிரியேட் வச்சுக்கலாம். ஆட் செட்ஸில் நீங்கள் டார்கெட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க, டார்கெட் பட்ஜெட், ஆட் செட் பட்ஜெட் ஆப்டிமேஷன், ஆட் செட் பட்ஜெட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் டார்கெட் ஆடியன்ஸ், கஸ்டம் ஆடியன்ஸ், லுக்கலைக் ஆடியன்ஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆட் செட்டில். ஓகே, அப்புறம் லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வந்து நீங்கள் ஆடை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் காமிக்கணுமா, லைக் வந்து ஃபேஸ்புக்கில் காமிக்கணுமா, இல்லை மெட்டாவில் காமிக்கணுமா, இல்லை லைக் பிளேஸ்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் லொக்கேஷனாக நீங்கள் லீட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து லைக் வெப்சைட் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறீங்களா, மெசேஜர் யூஸ் பண்ண போகிறீங்களா, இது எல்லாமே இந்த ஆட் செட் செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆன்சர்ஸ் ஃபார் உலகநாதன். ஓகே, how to keep records all spending on digital media and return on investments, do recommend template for media planning. ஓகே, எஸ் அதுக்கு இருக்கு ஆக்சுவலாக, பட் திஸ் இஸ் ஆன் சார்ஜபிள் பேசிஸ். ஓகே, லைக் மீடியா மேபி ஒரு செஷன் நம்ம வந்து எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறது கிடையாது. வி ஆர் நாட் அ மார்க்கெட்டிங் ஏஜென்சி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடலாம். அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஐ வில் ஹேவ் இட் அஸ் அ பிளான். ஓகே, நான் வந்து உங்கள் இன்புட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் யூ, how to run a digital marketing agency and make some money on it. Okay, other video forms, YouTube yesterday. Is there any WhatsApp community join, bind out? Can actually Telegram group இருக்கு. Honestly speaking, Telegram group இப்போதைக்கு என் கையில் கிடையாது ஆக்சுவலா. ஓகே, I'll share it. நீங்கள் ஃபார்ம்ஸ் லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண. ஓகே ஓகே, I'll do one thing. லைக் நீங்கள் இதே சேனலில் இந்த வீடியோஸில் வந்து I will ask my team to add the Telegram group as well as a form to register. ஓகே, enroll பண்ணுறது. This answer is for Amrita. Okay, உங்க நம்பர் இருக்கு. So I'll ask them to send a message. How to get client. Oh, this is NK. Sorry, this is not NK. This is MK. Okay, MK. Okay, so I'm graphic designer. How to get client. Okay, so actually graphic designing வந்து இப்போ எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, so what is that specific? What is your unique selling proposition? அதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. Why people want to come for you? Okay, நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது. வந்து உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், பர்சனல் பிராண்டிங் வெப்சைட்ஸ், ஏன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோஸ்லாம் காமிக்கிறதுக்கு ஒரு பக்கா வெப்சைட் வேணும், அப்புறம் பக்கா லேண்டிங் பேஜ் வேணும், அப்புறம் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கே போகணும். இதெல்லாம் வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் ஆக்சுவலாக. இது இல்லாமல் நீங்கள் வந்து இஃப் யூ கோ ஃபார் கிளைண்ட்ஸ் அக்விசிஷன், இட் வில் பி லைக் அது வந்து நிறைய பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. இட் வில் பேக் ஃபயர் யூ. லெட்ஸ் மேக் அ வீடியோ ஃபார் திஸ். ஓகே, ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் திஸ். லைக் வாட் ஆர் த திங்ஸ் விச் யூ ஹாவ் டு டூ as like ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து லைக் வந்து இஃப் யூ வாண்ட் டு அக்யூர் கிளைண்ட்ஸ். ஓகே, மேபி லைக் நீங்கள் வீடியோ எடிட்டிங் சேர்த்து பண்ணுறீங்கன்னா, வீடியோ எடிட்டிங்கில் இன்றைக்கி நிறைய பேருக்கு டிமாண்ட் இருக்குது. எல்லாருமே ஆட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் லைக் வந்து ஒரு ஃபோட்டோ லைக் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு வீடியோ ஆடை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா லைக் பட்ஜெட் லைக் மினிமம் பட்ஜெட்டே லைக் வந்து ஒரு 50,000 பேக்கேஜ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். லைக் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு லைக் நான் ஸ்டார்ட் வித் சொல்கிறேன். பெரிய பட்ஜெட் நீங்கள் போச்சுன்னா 5 lakh நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஆட் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஒரு 5 to 10 ஆட் கிரியேட்டிவ்ஸ். ஒரு நீங்கள் யூ ஹாவ் டு நெட்ஒர்க் வித் மாடல்ஸ், நெட்ஒர்க் வச்சுக்கணும். ஃபோட்டோகிராஃபர்ஸ், அதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க நெட்ஒர்க் வச்சுக்கணும். வச்சுட்டு லைக் வந்து நீங்கள் லைக் ஸ்டுடியோஸ் நெட்ஒர்க் வச்சுக்கணும். எல்லாமே நீங்கள் வந்து ஹையர் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, வெறும் இமேஜ் மட்டும் தான் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கில் செட் மட்டுமே பத்தாது. ஓகே, லைக் ஏன்னா ஃப்ராங்காக சொல்கிறேன், லைக் வந்து என்னோட ஆஃபீஸில் இன்றைக்கி கிராஃபிக் இது ஃபோட்டோஷாப் டிசைனர்னு சொல்லி ஒரு ஆளுக்கு நாங்கள் வச்சுருந்தோம். 15,000 salary கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அந்த போஸ்டிங்கே இல்லை. தட் இஸ் நோ ஃபோட்டோஷாப் டிசைனர். ஓகே, ஆட் கிரியேட்டிவ்னா நீங்கள் அந்தந்த டீம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆச்சு. அவங்க நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்கன்னு ஆச்சு. ஆக்சுவலாக ஆட் கிரியேட்டிவ்ஸ் தான்.
ஓகே ஸோ ஒரு ஒரு வீடியோ எடிட்டர் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஃபார் ஷூட்டிங் அவர் வீடியோஸ் ஆட் ஷூட் பண்ணுறது. வி டோன்ட் ஹாவ் அ ஃபோட்டோஷாப் டிசைனர் அஸ் ஆஃப் நவ். ஆனால் நிறைய பேருக்கு அது தேவைப்படுறாங்க. பட் ஐ ஒன்ட் சே லைக் யூ கான் மேக் மணி ஆன் இட், யூ கேன் ஸ்டில் மேக் மணி. பட் ஹவு மச் யூ வாண்ட் டு மேக், அதில் வந்து நீங்கள் அதுலேயே நீங்கள் 1 கோடி பார்க்கணும் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ரீதிங்க். ஓகே, நீங்கள் 1 crore நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் சம் அதர் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணணும். ப்ளஸ் நெட்ஒர்க்கிங், மெயினாக நெட்ஒர்க்கிங் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா கூட லைக் யூ கேன் நெட்ஒர்க் வித் தி ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஓகே, அண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து யூ கேன் மேக் மணி. ஓகே, ஸோ வித் திஸ் I'll make some content for you. Okay, how to send automatic email, how to build funnels. ஜெகதீஷன் அதுக்கு தான் நம்ம வந்து லைக் how to more volume amount spend. ஓகே, லீட்ஸ் ஃபார்மில் ஹை இன்டென்ட் அண்ட் மோர் வால்யூம். ஓகே, அமௌண்ட் ஸ்பெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எஸ், கண்டிப்பாக இருக்கும். ஹை இன்டென்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக காசு வந்து கூட வரும். ஓகே, ஹை இன்டென்ட் போனீங்க அப்படின்னா லீட்ஸ் கம்மியாக கிடைக்கும். ஹை இன்டென்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, மோர் வால்யூம் சூஸ் பண்ணால் லீட்ஸ் அதிகமாக கிடைக்கும். காசு பர் லீட் வந்து 7 rupees 10 rupees கூட நீங்கள் எடுக்கலாம் காசு பர் லீட். ஆல் சி எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு மெஷர் தி ஆட்ஸ் ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட். சில பேர் ஆக்சுவலாக வந்து 200 லீட் 300 லீட் எடுத்து லைக் 10 lakhs பார்த்தவங்க இருக்காங்க. ஓகே, 3000 லீட் லைக் 5-6 லீடு 6 லீடு 10 லீடு எடுத்து 5 lakh பார்த்தவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிஸ்னஸ் கான்டெக்ட். நிறைய விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, வால்யூமில் லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா, கம்மியாக லீட் ஜென்ரேட் பண்ணி பிஸ்னஸ், அது அவங்க ப்ராடக்ட்டை பொறுத்து, அவங்களோட டார்கெட் பையர் பர்சனை பொறுத்து லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். அவங்க பிராண்டிங் எப்படி இருக்குது, ப்ளஸ் அவங்க எவ்வளோ இயர்ஸில் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அது எல்லாமே அவங்களுக்கு அது ஆட் ஆகும் ஆக்சுவலாக. how to send automatic mail, like how to build funnels, இதெல்லாமே growth flow நீங்கள் செஷன் அட்டன் பண்ணுங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் திங்ஸ். growth flow ஓட ப்ரைஸ் வந்து நீங்கள் ரொம்ப சீப் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் இயர்லி ப்ரைஸிங் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா மந்த்லியே வந்து உங்களுக்கு வந்து 3333 தான் வரும். ஓகே, 3333 rupees தான் வரும் இயர்லி பேக்கேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா growth flow ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு ஆக்சுவலாக. அதில் ஃபனல்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எஸ்எம்எஸ் இருக்குது, இமெயிலிங் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன காஸ்ட் ஆட் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்னா ஒரு 75 paisa ஆட் ஆகும். அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் நீங்கள் அதில் பண்ணலாம். பட் அது நம்பர் பேன் ஆயிடும் ஆக்சுவலாக. லைக் வந்து வால்யூமாக ஜென்ரேட் பண்ண முடியாது லீட்ஸ். இப்போ 3000 லீடு ஒரு நாளைக்கு 1000 லீடு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா நம்பர் பேன் ஆயிடும் ஆக்சுவலாக. ஆனால் வாட்ஸ்அப் இப்போலாம் வந்து ரொம்ப ஒரு டயத்தில் நாங்கள் வந்து 20,000 வாட்ஸ்அப் மெசேஜ் பர் டே அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாகவே நிறுத்திட்டோம் ஆக்சுவலாக. எனக்கு பண்ண முடியல ஆக்சுவலாக, ஏன்னா அடிக்கடி நம்பர் பேன் ஆயிடுது. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் போயிடலாம். காசு பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டு நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணி ஏபிஐ நீங்கள் போச்சு நீங்கள் நல்ல அதுலேயும் ஸ்பேம் பண்ண முடியாது. பட் நல்ல கம்யூனிகேஷன் வந்து பக்காவாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு காசு செலவாகும். ஒரு லீடு 10 ரூபா கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷனுக்குன்னு நீங்கள் 2 ரூபா ஆட் பண்ணிக்கணும். சிம்பிள் மேத், அவ்வளோதான். 2 rupees ஃபார் கம்யூனிகேஷன். நீங்கள் இமெயில் அனுப்புறதுக்கு, வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு, எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு. எஸ்எம்எஸ் அனுப்புனா 18 paisa ஆகும் வர எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு. பட் அன்அஃபிஷியலாகவும் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஓகே, லைக் நீங்கள் சிம் போட்டுக்கிட்டு நீங்கள் அனுப்பலாம் ஆக்சுவலாக. அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. growth flow ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் we won't recommend like if you want to go for an unofficial SMS like 100 SMS 200 SMS நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பட் 18 paisa நீங்கள் அனுப்பினா நீங்கள் வால்யூம் நீங்கள் அனுப்பிக்கலாம். லைக் 20,000 SMS நீங்கள் அனுப்புனா கூட 20,000 SMS நீங்கள் அனுப்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஜெகதீஷன் கண்டிப்பாக லைக் we have the session like நேற்று அவர் பிஸியாக இருந்தார். பட் டுடே லைக் I will go and check with him today morning. I'll try to like 10 o'clock I will try to pass the information on the group. Okay, எஸ் அகில், நீங்கள் அது கவலைப்படாமல் நீங்கள் அட்டண்டன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபவுண்ட் யுவர் அட்டண்டன்ஸ் ஆன் லைக் மோர் தென் லைக் 23 days or 24 days, யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட். ஓகே, யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட். யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் திஸ். ஒரி அபவுட் லைக் நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். day 7 day 6 இருக்குன்னு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அட்டண்டன்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் சப்மிட் அட்டண்டன்ஸ் ஃபார்ம், யூ வில் கெட் தி அட்டண்டன்ஸ். ஓகே, ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். ஸோ இன்றைக்கி வந்து லைக் மைண்ட் செட் லெசன் வந்து நான் ஆக்சுவலாக இதில் போடல. பட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, மைண்ட் செட் நம்ம ஸ்க்ரீனில் இதில் ப்ரெசன்டேஷனில் போடலாம். டுடே ஏன்னா ப்ரெசன்டேஷன் நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் அ ப்ரெசன்டேஷன் ஃபார் டுடே கிளாஸ். ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல்ன்றதுனால. ஓகே, டுடே மைண்ட் செட் லெசன் வந்து மேனேஜிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மேக்கிங் மணி. ஓகே, ஸோ ஹவு டு இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர், the very first skill set what you have to learn is not only entrepreneur, it's for everyone. Okay, it's for everyone. You have to learn how to manage money, how to multiply money, and how to make money. Okay, மூணு thing: manage money, multiply money, make money. Okay, so இந்த மூணுமே important. Always have multiple streams of passive income. Okay, it's not multiple streams of income. எல்லாருமே வந்து ஒரு இன்கம் டிபெண்ட் பண்ணாதீங்க. மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வைங்கன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், இட்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம். ஸோ வாட் இஸ் பாசிவ் இன்கம்? இன்கம் வித்வுட் ஒர்க்கிங் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம். ஓகே,
மணி இன்வெஸ்ட் பண்ணி மணி எடுக்கிறது. அது 2 டைப் இருக்குது. ஒன்று மணி ஒர்க்கிங் ஃபார் யூ, த அதர் இஸ் த பிஸ்னஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஓகே, லைக் பிஸ்னஸ் நீங்கள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஓடுது அப்படின்னா யூ ஹாவ் பாசிவ் பிஸ்னஸ் இன்கம். நீங்கள் எல்லாமே ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து ரெண்ட் கட்டி நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அதுலேருந்து ஒரு ரெண்ட் வருது அப்படின்னா தட்ஸ் அ பாசிவ் இன்கம். ஓகே, பாசிவ் இன்கம். ஸோ பாசிவ் இன்கம், பாசிவ் பிஸ்னஸ் இன்கம். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் லைக் யூ வில் ஸ்டார்ட் பிரிங்கிங் அப் த பாசிவ் இன்கம். ஓகே, நீங்கள் யூ ஹாவ் டு ஹாவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரியேட்டிங் பாசிவ் இன்கம்ஸ். ஓகே, மல்டிபிள் பாசிவ் இன்கம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அண்ட் யூ ஷுட் நோ ஹவு டு மல்டிப்ளை த மணி ஃபாஸ்டர். 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அந்த 1,00,000 ரூபாயை 10 நாளில் மல்டிப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஒரு மாதத்தில் மல்டிப்ளை பண்ண முடியுமா, இல்லை 10 days, இல்லை 1 day மல்டிப்ளை பண்ண முடியுமா? You search for the answer, you will get it. Okay, ask, you get it. So you seek for the answers, you ask the question, you will get the answer. Okay, so innate mindset வந்து managing money is more important than making money. First thing. Then like you need to have multiple streams of passive income. Okay, like passive income and passive business. You can ஒரு business உருவாக்கி நீங்கள் வந்து அதுலேருந்து இங்கே வெளியில் வந்துடலாம். So that the business will run even without you. ஓகே, அண்ட் லைக் உங்களுக்கு தேவையான அதில் அமௌண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம். லைக் அது நிறைய இருக்குது. யூ கேன் இன்வெஸ்ட், ஒரு ரெண்டட் ஹோம், ஒரு ஹோம் நீங்கள் வாங்கி ரெண்ட் விடலாம். இல்லை லைக் யூ கேன் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே, ஸோ அது நீங்கள் கால் எடுத்துக்கோங்க. ஸோ 2 things for take away for mindset lesson. Managing money is important more than making money. Then have multiple streams of passive income. Okay, it's not multiple streams of income, it's multiple streams of passive income. ஒரு income depend பண்ணி இருக்காதீங்க, because the moment the income stops, like you'll be in problem. Okay, so thank you so much for your time. Okay, so I'll take your permission for closing the session. Just type P for permission for closing the session. P for permission for closing the session. Okay, so thank you so much for your time. Have a great day. Green Focus, thank you. Jeevanandam, thank you. Akpal, thank you. Rajarajan, thank you. Abhinaya, thank you.